நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? இல்ல ட்ரெயினர் இருக்காங்க. அஸ்வின் பிபிஓல இருந்து யாரும் ஜாயின் பண்ணிருக்கீங்களா? ஓகே ஓகே. எல்லாரும் அஸ்வின் பிபிஓல இருந்து எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டீங்களா? கன்ஃபார்ம் பண்ணுங்க சார். ஆக்சுவலி வந்து தமிழ் மெம்பர்ஸ் சார். கேக்கல. இல்ல கேக்கல, கரெக்டா சொல்லுங்க. ஓகே ஓகே. ஜாயின் பண்ணல. ஓகே. இல்ல நம்ம டீம் வந்து அஸ்வின் பிபிஓ சைடுல இருந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். யார் யார் ஜாயின் பண்ணிருக்காங்க கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கலாமா? ஆறுமுகலட்சுமி, வேற யாரு? ஓகே ஓகே ஓகே. சோ நாங்க ஸ்டார்ட் பண்ணிரலாமா? ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிரலாமா? ஓகே. இல்ல உங்க டீம்ல இருந்து வேற யாராவது ஜாயின் பண்ணணுமா? இங்கிலீஷ்ல கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஐ கேன் டேக் இட், நோ ப்ராப்ளம். ரேவதி பாசிபிள் இருக்கா இங்கிலீஷ்க்கு? ஹிந்தி கேட்குறாங்களா? ரேவதி இங்கிலீஷ் ட்ரைனிங் பாசிபிள் இருக்கா, இல்லை எங்க சைட்ல இருந்து எடுத்து சொல்லவா? நாங்க தமிழ் ட்ரைனிங் தமிழ், நீங்க இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே. அப்போ நீங்க வந்து உங்க டீம் இங்கிலீஷ் கைட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஷபானா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். சோ ஓகே, எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? மைக் அன்மியூட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணிக்கிறது அஸ்வின் பிபிஓ சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே ஓகே. ஷபானா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ் சார், நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, அப்ப எல்லாருக்குமே வாய்ஸ் கிளியரா இருக்கா? கொஞ்சம் அன்மியூட் பண்ணி ரிப்ளை பண்ணுங்க. பிகாஸ் ட்ரைனிங் ஃபுல்லா இன்டராக்ட் இருந்தாதான் உங்களுக்கு புரியுறது எனக்கு தெரியும். வேண்டாம், மேக்ஸிமம் அன்மியூட் பண்ணி ரிப்ளை பண்ணுங்க. லக்ஷ்மி, அதே மாதிரி உங்களால முடிஞ்சா நீங்க ரெக்கார்டும் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே 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 ஓகே. தேங்க்யூ. நீங்க அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ப்ராப்பரா ஆன்சர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஓகே, ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? எஸ், ஓகே ஃபைன். ஸோ ட்ரைனிங் ஃபுல்லாக கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக மட்டும் இருங்க. ஏன்னா அப்போதான் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்க முடியும். இல்லை உங்களுக்கு புரியுதா இல்லையான்றதும் அப்போ தான் எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஒர்க் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்கிறவங்களோட இன்சூரன்ஸ் ஃபார்ம் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ குவாலிட்டி பர்சன்டேஜ்லாம் ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 98க்கு அபவ் இருக்கணும் நம்மளோட குவாலிட்டி பர்சன்டேஜ். ஓகேங்களா? ஸோ அதனால ஈச் அண்ட் எவ்ரி ஃபீல்டு நான் சொல்றதெல்லாம் ப்ராப்பரா நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நாளை பின்ன ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பா நம்ம நோட்ஸ் தான் ரெஃபர் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டோட்டலா நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம் ஒர்க் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் ஃபார்ம். நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் ஃபார்ம். நெக்ஸ்ட் ஃபார்ம் என்ன ஒர்க் பண்ண போறோம்னா யூபி ஃபார்ம், யூனிஃபார்ம் பில்லிங் ஃபார்ம். யூபி ஃபார்ம்னு சொல்லுவோம், யூனிஃபார்ம் பில்லிங் ஃபார்ம். இந்த 2 ஃபார்ம் தான் ஒர்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் ஃபார்ம், இன்னொன்னு யூபி யூனிஃபார்ம் பில்லிங் ஃபார்ம். இதை ரெண்டுத்தையும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் ஃபார்ம் டோட்டலா 33 பாக்ஸோட முடியும். இப்போ இந்த பேஜை நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அந்த பாட்டம்ல 33 பாக்ஸோட முடிஞ்சதுன்னா அது ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் ஃபார்ம். இதே 81 பாக்ஸோட முடிஞ்சதுன்னா அது யூபி ஃபார்ம், யூனிஃபார்ம் பில்லிங் ஃபார்ம்.
ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்க யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணீங்கன்னா பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். லெஃப்ட் சைட்ல ஃபார்ம், ரைட் சைட்ல கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ்க்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பார்க்க வேண்டிய திங் என்னன்னா, லெஃப்ட் சைட்ல இருக்கிறது நம்ம ஒர்க் பண்ண போற ஃபார்மா, அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் யூபி ஃபார்மான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார்ம். ஓகேவா? ஸோ ரைட் சைட்ல ஒயிட் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ எவ்வளோ ஒயிட் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒன்லி ஒயிட் கொஸ்டின்ஸ்க்கு மட்டும்தான் ஒர்க் பண்ண போறோம். இந்த மாதிரி கிரே கலர்ல இருக்கிறது டிசேபிள்டு ஃபீல்ட்ஸ், இதை கிளிக் பண்ணக்கூடாது. ஒன்லி ஒயிட் கொஸ்டின்ஸ்க்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணணும். அண்ட் அந்த ஒயிட் கொஸ்டின்லயுமே கொஸ்டின் நம்பர் மஸ்ட். கொஸ்டின் நம்பர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 3 விஷயம் எல்லா ஃபார்முக்குமே நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ஒர்க் பண்ண போற ஃபார்மா, என்ன ஒயிட் கொஸ்டின், அதுல கொஸ்டின் நம்பர் இருக்கா, இதை பார்த்து ஒர்க் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க 1A4ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 1A4 எங்க இருக்குன்றத அவங்களே ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ரொம்ப தேடுற மாதிரி எல்லாம் இருக்காது, ஈஸியா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1A இன்சூர்ட் ஐடி, அந்த பாக்ஸ் பாருங்க, அதுல என்ன ஆன்சர் இருக்கோ அதே ஆன்சர் அந்த ஆன்சர் பாக்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஒர்க்கே இந்த மாதிரி செக் பண்றது தான். ஒரு கொஸ்டினையும் கிளிக் பண்ணி செக் பண்றது. செக் பண்ணிட்டு அடுத்து என்ன மேம் பண்றது அப்படின்னா, இங்க தெரியுதா அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட். அக்செப்ட், ரிஜெக்ட், அப்டேட், இது 3 தான் நம்ம பண்ண போறோம். பட் மவுஸ் யூஸ் பண்ணி என்னதுப்பா? ஓகே, ஸோ அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட் இதை தான் பண்ண போறோம். பட் மவுஸ் யூஸ் பண்ணி அக்செப்ட் ரிஜெக்ட் கிளிக் பண்ணக்கூடாது. கீபோர்ட் ஷார்ட்கட் கீ இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அக்செப்டோட ஷார்ட்கட் கீ என்டர். அக்செப்டோட ஷார்ட்கட் கீ என்டர். அக்செப்ட்னு போட்டு என்டர் எழுதிக்கோங்க. தென் அக்செப்ட் ஆல். அக்செப்ட் ஆல்னு போட்டு ஆல்ட் என்டர். லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஆல்ட் பிளஸ் என்டர் கீ, இதுதான் ஷார்ட்கட். ஓகே, ஸோ இதை ரெண்டுத்தையும் எங்கெங்க யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். அதாவது ஒரு ஃபார்ம்ல சிங்கிள் ஒயிட் கொஸ்டினை மட்டும் நீங்க அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ என்டர் கீ யூனும். இதே ஒரு ஃபார்ம்ல இருக்கிற எல்லா ஒயிட் கொஸ்டின்ஸையும் ஒரே டைம்ல அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா அக்செப்ட் ஆல், ஆல்ட் என்டர் யூஸ் பண்ணணும். அது எங்கெங்க யூஸ் பண்றதுன்னு இதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1A இன்சூர்ட் ஐடி செக் பண்ணுங்க, இதே ஆன்சர் இந்த ஆன்சர் பாக்ஸ்ல இருக்கான்ட்டு. எஸ், 2 ஆன்சருமே கரெக்டா இருக்கு. கரெக்டா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் மவுஸ் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொஸ்டின் கிளிக் பண்ணி செக் பண்ணி ஒர்க் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் கிளிக் பண்ணுங்க, 4 இன்சூர்டு ஃபுல் நேம். இப்போ இந்த கொஸ்டினை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பாக்ஸ்ல ஆன்சர் வந்து ஷாஃபர் ஹைஃபன் ஹில்ஸ் கமா ஸ்பேஸ் கெரோலின். இமேஜ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கணும். ஆஸ் பர் த இமேஜ் வேல்யூ அந்த ஆன்சர் பாக்ஸ்ல இந்த ஆன்சர் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா ரெண்டுமே கரெக்ட். ஸோ ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆல்ட் என்டர் கீ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபார்முக்கு போயிடலாம் நம்ம. சரிங்களா? ஸோ இப்படி ஒரு கொஸ்டினா கிளிக் பண்ணி செக் பண்றதா நம்மளோட ஒர்க். நெக்ஸ்ட் ஃபார்ம் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ இது நெக்ஸ்ட் ஃபார்ம். ஸோ இப்போ பாருங்க, லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் ஃபார்ம், ஒயிட் கொஸ்டின் இருக்கு அண்ட் அதுல கொஸ்டின் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2, அந்த 2 கொஸ்டின் எங்க இருக்குன்றத ஹைலைட்டும் பண்ணியிருக்காங்க. எங்கேயும் தேடுற மாதிரி எல்லாம் இருக்காது. ஸோ ஆன்சர் பாருங்க, பேஷண்ட் நேமுக்கு நேரா காப்பன் ஹோஃபர் கம்மா ஸ்பேஸ் நோஹான்னு கொடுத்துருக்காங்க. இமேஜ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த ஆன்சர் பாக்ஸ்ல இருக்கான்னு பார்க்கணும். எஸ், 2 ஆன்சருமே கரெக்டா இருக்கு. எனக்கு இதுக்கப்புறம் செக் பண்ண வேற ஒயிட் கொஸ்டின் இல்லை. ஸோ அதனால ஆல்ட் என்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபார்முக்கு போயிடலாம். ஓகேவா கைஸ்? இந்த மாதிரி தான் ஒரு கொஸ்டினையும் கிளிக் பண்ணி செக் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ 1, 4 and 2 கிளியரா எல்லாருக்குமே? எப்படி செக் பண்ணணும்னு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் பாக்ஸ் நம்பர் 3, பேஷண்ட் டேட் ஆஃப் பர்த். மேக்ஸிமம் இங்க என்ன ஹெட்டிங் இருக்கோ அதுதான் கொஸ்டினா வரும். ஈஸியா இருக்கும், நம்ம கொஸ்டின் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ டேட் ஆஃப் பர்த்னு கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஃபோன் நம்பர், இந்த மாதிரி இந்த 2 ஃபீல்டுல மட்டும் நோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். அங்க எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஃபோன் நம்பர். ஃபார்ம்ல எங்க டேட் ஆஃப் பர்த் ஃபோன் நம்பர் கேட்டாலும் நோ ஸ்பெஷல் கேரக்டர். ஜஸ்ட் 04222200 இதை மட்டும் கீ பண்ணா போதும். ஸ்பேஸ் கூட விட வேண்டாம். தேர்ட் வந்து இதுதான். நெக்ஸ்ட் ஒன் வந்து 5th கொஸ்டின். இது ஃபுல்லாவே 5th பாக்ஸ் நம்பர் 5. 5 பேஷண்ட் அட்ரஸ், 5 பேஷண்ட் சிட்டி, 5 பேஷண்ட் ஸ்டேட், 5 பேஷண்ட் ஜிப் கோட். அண்ட் இந்த ஜிப் கோட் பாக்ஸ்ல இன்னொரு கொஸ்டின் வரும், ஜிப் எக்ஸ்டென்ஷன். நோட் பண்ணிக்கோங்க, ஜிப் எக்ஸ்டென்ஷன் நோட் பண்ணிக்கோங்க இந்த கொஸ்டின். அண்ட் தென் கண்ட்ரி கோட், பேஷண்ட் கண்ட்ரி கோடுன்னு இன்னொரு கொஸ்டின் வரும். 5 பேஷண்ட் கண்ட்ரி கோடுன்னு கேட்பாங்க, அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபோன் நம்பர். ஸோ அந்த பாக்ஸ்ல இருக்கிறத அப்படியே கீ பண்ண போறோம். இப்போ 5 பேஷண்ட் அட்ரஸ்னா 12336 மான்க்ளோவா ஆர்டி கீ பண்ணுங்க. சிட்டினா ஸ்வான்டன், ஸ்டேட்னு கேட்டா OH கீ பண்ண போறீங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஸ்டேட் எப்பயுமே 2 டிஜிட் கேரக்டர்.
ஃபார்ம்ல எங்க ஸ்டேட்னு கேட்டாலும் ஸ்டேட் ஆல்வேஸ் 2 டிஜிட். இந்த ஃபார்முக்கு ஆன்சர் வந்து OH. அதே மாதிரி ஜிப் கோட். ஜிப் கோடுன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் 5 டிஜிட் ஜிப் கோட் 43558 ஜிப் கோட். அந்த 5 டிஜிட்க்கு அப்புறம் இருக்கிற 4 டிஜிட் ஜிப் எக்ஸ்டென்ஷன் 8708 ஜிப் எக்ஸ்டென்ஷன். ஜிப் கோட் ஃபர்ஸ்ட் 5 டிஜிட், இந்த 5 டிஜிட்க்கு அப்புறம் இருக்கிற 4 டிஜிட் ஜிப் எக்ஸ்டென்ஷன். அண்ட் தென் பேஷண்ட் கண்ட்ரி கோடுன்னு ஒரு கொஸ்டின் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது ஆல்வேஸ் பிளாங்க். பேஷண்ட் கண்ட்ரி கோடு பக்கத்துல ஆல்வேஸ் பிளாங்க்னு போட்டுக்கோங்க. அதுக்கு ஆன்சரே கிடையாது. இஃப் இன்கேஸ் அவங்க ஏதாவது தப்பா கீப் பண்ணியிருந்தாலும் நீங்க பேக் ஸ்பேஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணிடணும். பேஷண்ட் கண்ட்ரி கோட் ஆல்வேஸ் பிளாங்க். அண்ட் ஃபோன் நம்பர்னு கேட்டா அதுல நோ ஸ்பெஷல் கேரக்டர், ஜஸ்ட் இந்த 10 டிஜிட் நம்பர் மட்டும் கீப் பண்ணா போதும். 4192623484 இதை மட்டும் கீப் பண்ணுங்க. ஸோ 5th எப்படியோ அதே மாதிரிதான் 7th-மே. கொஸ்டின் எப்படி வரும்னா 7 இன்சூர்டு அட்ரஸ், இன்சூர்டு சிட்டி, இன்சூர்டு ஸ்டேட், இன்சூர்டு ஜிப் கோட் அண்ட் இன்சூர்டு ஜிப் எக்ஸ்டென்ஷன் கேட்பாங்க. அண்ட் தென் இதுலயும் கண்ட்ரி கோட் வரும் அண்ட் தென் ஃபோன் நம்பர். அந்தந்த பாக்ஸ்ல இருக்கிறத கீப் பண்ண போறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஸ்டேட் 2 டிஜிட் கேரக்டர் ஆன்சர் OH, ஃபர்ஸ்ட் 5 டிஜிட் ஜிப் கோட், அதுக்கப்புறம் இருக்கிற 4 டிஜிட் ஜிப் எக்ஸ்டென்ஷன், கண்ட்ரி கோடு பிளாங்க், ஃபோன் நம்பர்ல நோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அட்ரஸ் ஃபீல்டுல. அட்ரஸ் ஃபீல்டு கிளியரா? 5th and 7th ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஆமா, எஸ் எஸ், ஆமா ஆமா, எஸ் ஆமா. ஸோ இப்போ ஜிப் கோடுன்னு கேட்டாங்கன்னா இப்போ சொல்லுங்க. நம்பர் மட்டும் கீப் பண்ணணும். எஸ், இந்த பிராக்கெட் ஸ்பேஸ் ஐஃபன் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் 4192623484 நம்பர் மட்டும் கீப் பண்ணா போதும். ஓகேங்களா? ரெண்டு கொஸ்டின்லயுமே கண்ட்ரி கோடுன்னு ஒரு கொஸ்டின் வரும். அந்த ஒயிட் கொஸ்டினுக்கு நேரா பிளாங்க்னு இருக்கான்னு பாத்துக்கோங்க. அந்த ஆன்சர் வந்து எப்பயுமே பிளாங்கா தான் இருக்கணும். ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் வந்து 9th ஒன், கொஸ்டின் நம்பர் 9. ஸோ இப்போ பாருங்க, லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் ஃபார்ம். கொஸ்டின் நம்பர் 9 கேட்டிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா 4 கொஸ்டின்ஸ்க்கு ஒர்க் பண்ண போறோம். 9, 9A, 9B அண்ட் 9D. 4 தான் ஒயிட் கலர்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் ஒர்க் பண்ண போறோம். அந்த 9th கொஸ்டின் எங்க இருக்குன்றத அவங்க ஹைலைட் பண்ணிருக்காங்க. நம்ம ரொம்ப தேடுற மாதிரி எல்லாம் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 9 அதர் இன்சூர்டு ஃபுல் நேம். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை கிளிக் பண்ணுங்க. அந்த ஆன்சர் பாக்ஸ்ல பால்ரிச், பாலின், இமேஜ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம இருக்கான்னு செக் பண்ணுங்க. இப்ப ஆன்சர் அதே மாதிரி கரெக்டா இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் மவுஸ் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொஸ்டின் கிளிக் பண்ணலாம். கரெக்டா இருந்ததுன்னா அங்க நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். மவுஸ் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொஸ்டின் செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 9A. 9A பாத்தீங்கன்னா ஆன்சர் இங்க இருக்கு பாருங்க, 7H63FA6DY94. ஸோ 9A கொஸ்டின், இந்த கொஸ்டினை நீங்க கிளிக் பண்ணும் போது அந்த ஆன்சர் பாக்ஸ்ல இந்த ஆன்சர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். இப்ப இந்த கொஸ்டினும் கரெக்டா இருந்துச்சுன்னா மவுஸ் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த மாதிரி கரெக்டா இருக்குன்னா மவுஸ் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொஸ்டின் கிளிக் பண்ணுங்க. தப்பா இருக்குன்னா அப்போ மட்டும் அந்த தப்பான ஆன்சரை பேக் ஸ்பேஸ் பண்ணி டெலீட் பண்ணிட்டு கரெக்ட் ஆன்சரை டைப் பண்ணிட்டு என்டர் கீ கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டா இருக்கும் வச்சுப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஒயிட் கொஸ்டின் கிளிக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து 9B கேட்குறாங்க. ஸோ 9th B பாருங்க. 9th Bக்கு வந்து ஆன்சர் கொடுக்கல, ஃபார்ம்ல பிளாங்கா இருக்கு. ஒன்ஸ் ஃபார்ம்ல பிளாங்க் அப்படின்னா அந்த 9B ஒயிட் கொஸ்டினுக்கு நேராகவும் பிளாங்க்னு தான் மென்ஷன் ஆயிருக்கணும். ஓகேவா? அந்த ஒயிட் கொஸ்டின் 9Bக்கு நேரா பிளாங்க்னு இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா என்ன மீனிங் அப்படின்னா இந்த ஆன்சர் பாக்ஸ் எம்டியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ 9B ஆன்சர் பாக்ஸ் எம்டியா இருக்கு. இது நீங்க கிளிக் பண்ணி தான் பார்க்கணும்னு இல்லை, ஜஸ்ட் ஓவர் வியூவா பார்த்தாலே தெரியும். இங்க உங்களுக்கு பிளாங்க் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ செக் பண்றதுக்கு இன்னும் ஈஸியாவே இருக்கும். ஸோ 9B இங்கேயும் பிளாங்க், இங்கேயும் பிளாங்க். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 9D. ஸோ 9th D பாருங்க, ஆன்சர் வந்து மெடிக்கேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு. பட் நீங்க ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா தெரியும் 9D பிளான் நேம்க்கு நேரா அவங்க பிளாங்க்னு விட்டு வச்சிருக்காங்க. அதாவது அவங்க ஆன்சரை கீ பண்ணல. ஸோ இப்படி இருந்ததுன்னா கம்பல்சரி நம்ம இந்த ஆன்சரை கீ பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்மளோட ஒரே ஒர்க் ஃபார்ம்ல என்ன ஆன்சர் இருக்கோ அதே ஆன்சர் அந்த கொஸ்டினுக்கு நேரா இருக்கிற ஆன்சர் பாக்ஸ்ல இருக்கான்னு செக் பண்றதுதான். ஸோ 9D தப்பா இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினை கிளிக் பண்ணிட்டு அங்க கர்சர் வச்சு மெடிக்கேர் அப்படின்றத டைப் பண்ணிட்டு என்டர் கீ கொடுங்க. நீங்க என்டர் கொடுத்தா மட்டும்தான் இந்த பிளாங்க்ன்றது போயிட்டு அந்த மெடிக்கேரை நீங்க டைப் பண்ணிருக்கீங்க இல்லையா அந்த ஆன்சர் சேவ் ஆகும். இந்த மாதிரி தப்பா இருந்ததுன்னா கம்பல்சரி அப்டேட் பண்ணணும்.
கரெக்டா இருந்ததுன்னா அக்செப்ட் பண்ண போறீங்க. இந்த ரெண்டுத்துக்கான ரிப்போர்ட் தான் நமக்கு ஃபைனல் ரிப்போர்ட்ல வரும். அக்செப்ட் ஒன்னும் அப்டேட், இதை மட்டும் பாத்துக்கோங்க. என்டர் அண்ட் ஆல்ட் என்டர் இதுதான் யூஸ் பண்ண போறோம் ஃபுல் ஃபார்ம்ல. கரெக்டா இருந்ததுன்னா எல்லா கொஸ்டினையும் செக் பண்ணிட்டு லாஸ்ட்ல ஆல்ட் என்டர், தப்பா இருந்ததுன்னா எந்த கொஸ்டின் தப்பா இருக்கோ அதை மட்டும் ரீஎடிட் பண்ணி என்டர் கொடுங்க. பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆல்ட் என்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபார்முக்கு போயிடுங்க. ஓகேவா கைஸ்? 9th கிளியரா எல்லாருக்குமே? எப்படி என்டர் ஆர் எங்க யூஸ் பண்ணணும்னு தெளிவா புரியுதா? புரியுதா? ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து 10th. ஸோ 10th பில ஸ்டேட் அண்ட் தென் 10D கிளைம் கோட்ஸ். இந்த ரெண்டு கொஸ்டின் தான் ஒயிட் கொஸ்டின் கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. 10B பிளே ஸ்டேட், 10D கிளைம் கோட்ஸ். ஸ்டேட் ஆல்வேஸ் 2 டிஜிட் இல்லையா? இந்த பாக்ஸ்க்குள்ள 2 டிஜிட்ல ஏதாவது ஆன்சர் இருந்தா கீப் பண்ணுங்க, இல்லனா blank. blankனா இந்த ஒயிட் கொஸ்டினுக்கு நேரா blankன்னு இருக்கணும். அதேதான் 10D கிளைம் கோட்ஸ்க்கு நேராவும் blankன்னு இருக்கான்னு பாத்துக்கோங்க. இந்த ரெண்டு ஒயிட் கொஸ்டினுக்கு நேராவும் blank-ஆ இருக்கான்னு பார்த்துட்டு ஆல் 10 எப்படி இருக்கும்னு ஷோ பண்றேன். இங்க இருக்கு பாருங்க. ஸோ 10B ஸ்டேட்டுக்கு நேரா blank, 10D கிளைம் கோட்ஸ்க்கு நேரா blank. இப்போ ஆன்சர் கரெக்டா இருக்கு. ஜஸ்ட் ஆல் என்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபார்ம் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து 11th கொஸ்டின். ஓகே. ஸோ இப்போ 11 இன்சூர்டு பாலிசி குரூப் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 18947 கீப் பண்ணணும். தென் 11A இன்சூர்டு டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த்ல நோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இல்லையா? ஸோ ஜஸ்ட் 07211961 சேர்த்தே கீப் பண்ணுங்க. தென் 11B அதர் கிளைம் ஐடி கொஸ்டினுக்கு நேராக பிளாங்க்னு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 11C இன்சூரன்ஸ் பிளான் நேம் பாக்ஸ்ல மெரிட்டியன் ஹெல்த் இதே மாதிரி இமேஜ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கான்னு செக் பண்ண போறீங்க. எல்லா கொஸ்டினும் கரெக்டா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஆல்ட் என்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபார்ம். ஓகே கைஸ், 11 வரைக்கும் கம்ப்ளீட்டட். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இப்பவே கேட்டுக்கலாம். நைன்த் ஒன்னா? நைன்த் ஒன்ல என்ன ஃபீல்டு டவுட் இருக்கு? 5-7 இல்ல, உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல. நைன் டவுட் இருக்கா? ஆமா ஆமா. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நீங்க அப்படியே 12 1 2 0 2 4 6 8 தான் கீப் பண்ணணும். ஸ்பேஸ் விட வேண்டாம். இது வந்து டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஃபோன் நம்பர் இந்த ரெண்டு ஃபீல்டுக்கு மட்டும்தான். மற்ற எல்லா கொஸ்டின் நம்பர்லயும் இமேஜ்ல என்ன ஆன்சர் இருக்கோ அதே ஆன்சர் அப்படியே இருக்கணும். சேம் இமேஜ் வேல்யூல இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸ்பேஸ், கோலன், டாட் எல்லாமே அதே மாதிரி கீப் பண்ணுங்க. வேற ஏதாவது இருக்கா? இல்ல நம்ம 12th போலாமா? மேம் அந்த 5th and 7th ஒன்னு அகைன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா மேம்? 5th and 7th வரலாம். ஓகே. யா மேம். ஓகே. ஸோ இப்போ இந்த பாக்ஸ் பாருங்க. ஸோ 5 பேஷண்ட் அட்ரஸ் கொஸ்டின்லாம் புரியுது இல்லையா? ஸோ மேலே இருக்கிற ஹெட்டிங் தான் கொஸ்டினாக வரப்போகுது. 5 பேஷண்ட் அட்ரஸ், பேஷண்ட் சிட்டி, பேஷண்ட் ஸ்டேட்டு, பேஷண்ட் ஜிப் கோட். ஜிப் கோட் பாக்ஸ்ல இன்னொரு கொஸ்டின் ஜிப் எக்ஸ்டென்ஷன். நோட் பண்ணிக்கோங்க. ஜிப் கோட் பாக்ஸ்ல இன்னொரு கொஸ்டின் ஜிப் எக்ஸ்டென்ஷன். அண்ட் தென் கண்ட்ரி கோடுன்னு ஒரு கொஸ்டின் வரும். நோட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரி கோடு 5th வரும் 7th வரும். அண்ட் தென் ஃபோன் நம்பர். அந்த பாக்ஸ்ல இருக்கிறத அப்படியே கீப் பண்ண போறோம். இப்போ அட்ரஸ்னா 400 ஸ்பேஸ் என் ஸ்பேஸ் ஃபிரோ ஸ்பேஸ் எஸ்டி இது அப்படியே கீப் பண்ணுங்க. சிட்டி சான் ஆண்டோனியோ இது கீப் பண்ணுங்க. ஸ்டேட்னா டிஎக்ஸ். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் எப்பயுமே 2 டிஜிட் கேரக்டர்ல இருக்கும். இங்க மட்டும் இல்ல, ஃபார்ம்ல எங்க ஸ்டேட்னு கேட்டாலும் 2 டிஜிட்ல தான் இருக்கும். இதே மாதிரி ஜிப் கோட் ஃபர்ஸ்ட் 5 டிஜிட் ஜிப் கோட் 78207 அந்த 5 டிஜிட்க்கு அப்புறம் இருக்கிற 4 டிஜிட் ஜிப் எக்ஸ்டென்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா ஜிப் எக்ஸ்டென்ஷன், அதுக்கு ஆன்சர் வந்து 3079 கீப் பண்ணுங்க. தென் பேஷண்ட் கண்ட்ரி கோடுன்னு ஒரு கொஸ்டின் சொன்னா இல்லையா, அந்த ஒயிட் கொஸ்டினுக்கு நேரா பிளாங்க்னு மென்ஷன் பண்ணிருக்காங்களான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா அந்த ஆன்சர் எப்பயுமே பிளாங்க், ஆல்வேஸ் பிளாங்க் தான். அதுக்கு ஆன்சர் இல்லை.
இஃப் இன் கேஸ் அந்த பேஷண்ட் கண்ட்ரி கோட்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது நம்பர் அவங்க தப்பா கீப் பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க அதை பேக் ஸ்பேஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணணும். டெலீட் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது பிளாங்க் ஆயிடும். அண்ட் தென் ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தா கீப் பண்ணுங்க. இப்போ இந்த ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஃபோன் நம்பரும் பிளாங்க் தான், ஏன்னா நமக்கு தரல. இதே ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தாங்க, இப்போ இந்த ஃபார்ம்லாம் பாருங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, கொடுத்துருந்தா இந்த 10 டிஜிட் நம்பரை கீப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள். அந்த கொஸ்டின் நம்பருக்கு நேரா என்ன ஆன்சர் இருக்கோ அதே ஆன்சர் அந்த ஆன்சர் பாக்ஸ்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. பிளாங்கா இருந்தா பிளாங்கா இருக்கணும், ஆன்சர் கொடுத்துருந்தா அதே ஆன்சர் கரெக்டா இருக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ மேம். வெல்கம். நெக்ஸ்ட் வந்து 12th இருந்து 16th வரைக்கும். 12th இருந்து 16th பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். இப்போ நான் எல்லா கொஸ்டினுமே கொஸ்டின் நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? பட் 12 and 13th மட்டும் இப்படிதான் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. HCFA 12_ content, HCFA 13_ content. கொஸ்டின்ஸ் இப்படிதான் வரும். கொஸ்டின் நம்பரோட ஸ்டார்ட் ஆகலேன்னு ஒர்க் பண்ணாம விடக்கூடாது, இது கம்பல்சரி ஒர்க் பண்ணணும். இந்த 2 கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. 12 and 13th content. இப்போ 12 கண்டென்ட் கேட்டாங்கன்னா 12th பாக்ஸை பாருங்க. ஸோ 12th பாக்ஸ்ல இந்த சைன்டுக்கு பக்கத்துல இருக்கு இல்லையா, இதுதான் கண்டென்ட். அவங்க டைப் பண்ணியிருக்காங்க பாருங்க, இதுதான் கண்டென்ட். assign/sign on file, இதுதான் கண்டென்ட். இந்த கண்டென்ட் அப்படியே எடுத்து இந்த ஆன்சர் பாக்ஸ்ல கீ பண்ணணும். இல்ல அவங்களே கீ பண்ணிருக்காங்கன்னா கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. இப்போ assign/sign on file கரெக்டா இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? கரெக்டா இருந்தா மவுஸ் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொஸ்டின் செக் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் 12 டேட். இப்போ 12th டேட் பாருங்க. 12th டேட் இந்த பாக்ஸ் பாருங்க, இங்க பிளாங்கா இருக்கு. என்ன பண்ணணும்? இந்த 12 டேட்டுக்கு நேரா இங்கேயும் பிளாங்கா இருக்கு. ஆன்சர் கரெக்ட். நமக்கு இங்க பிளாங்க்னா இங்கேயும் பிளாங்கா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆன்சருமே கரெக்டா இருக்கு. ஸோ இப்போ மவுஸ் யூஸ் பண்ணி மறுபடியும் நெக்ஸ்ட் கொஸ்டின் செக் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 12 sin HPB. இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. 12 sin HPB. ஸோ ஹெச்னா ஹேண்ட் ரிட்டன், ஹெச்னா ஹேண்ட் ரிட்டன், பீனா பிரிண்டட், பீனா பிரிண்டட், பீனா போத். அதாவது ஹேண்ட் ரிட்டன் பிரிண்டட் ரெண்டும் சேர்த்து போத்னு அர்த்தம். ஹெச்னா ஹேண்ட் ரிட்டன், பீனா பிரிண்டட், பீனா போத். நம்மள என்ன கேக்குறாங்கன்னா 12th இருக்கிற சைன் வந்து ஹேண்ட் ரிட்டனா பிரிண்டடா போத்தான்னு கேக்குறாங்க. ஸோ 12th பாக்ஸை பார்க்க போறோம். இங்க கொடுத்தா இதுதான் சைன். ஸோ இப்போ நீங்களே சொல்லுங்க, assign/sign on fileன்றது ஹேண்ட் ரிட்டன்ல இருக்கா பிரிண்டட்ல இருக்கா? கொஸ்டின் புரியுதா? இந்த assign/sign on fileன்றது ஹேண்ட் ரிட்டன்ல இருக்கா பிரிண்டட்ல இருக்கா? மைக் அன்மியூட் பண்ணி பண்ணுங்க. வெரி குட், பிரிண்டட்ல இருக்கு. பார்த்தாலே தெரியுது இல்லையா? ஸோ என்ன பண்ணணும்னா இந்த கொஸ்டினை கிளிக் பண்ணிட்டு இங்க கர்சர் வச்சு வெறும் பி அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுக்க போறீங்க. நீங்க என்ட்ரு கொடுத்தாதான் சேவ் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்னு தெரியுதா? வெரி சிம்பிள். இதே இங்க ஹேண்ட் ரிட்டன்ல இருந்ததுன்னா ஹெச்ன்னு டைப் பண்ணி என்டர் பண்ண போறீங்க. இல்ல மேல ஒரு சிக்னேச்சரும் போட்டிருக்காங்க, கீழே இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே இருக்குன்னா இங்க கர்சரை வச்சு பீன் டைப் பண்ணி என்டர் பண்ண போறீங்க. வெரி சிம்பிள் இது. தென் அகைன் இந்த கொஸ்டின் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒயிட் கொஸ்டின் HCFA 13th content. 13th 13th பாக்ஸ் பாருங்க, இங்க கண்டென்ட் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, assign/sign on file. ஸோ இந்த கொஸ்டினை கிளிக் பண்ணி அந்த ஆன்சர், இந்த ஆன்சர் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டென்ட்னா இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து டைப் பண்ணணும். டேட் கொடுத்துருந்தா கீப் பண்ணுங்க, கொடுக்கலன்னா பிளாங்க். அதே மாதிரி HPVனா ஹேண்ட் ரிட்டன் பிரிண்டட் போத்னு அர்த்தம். இந்த கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க, ஹேண்ட் ரிட்டன்ல இருக்கா பிரிண்டட்ல இருக்கா? ஹேண்ட் ரிட்டன்ல இருந்ததுன்னா ஹெச், பிரிண்டட்ல இருந்ததுன்னா பி. வெரி சிம்பிள். இந்த 4 கொஸ்டின் கிளியரா எல்லாருக்குமே? இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் இதுல தான் வரும். ஸோ இது கிளியர் இல்லையா? ஸோ இதனோட கண்டினியூவேஷன் பார்ப்போம். HCFA 13th content வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட் 13 INS சிக்னேச்சர் நம்பர்னு கேட்பாங்க. INS சிக்னேச்சர் நம்பர் அது ஆல்வேஸ் பிளாங்க். அதுக்கு ஆன்சர் கிடையாது. அந்த ஆன்சர் பாக்ஸ் எப்பயுமே பிளாங்கா தான் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. INS சிக்னேச்சர் நம்பருக்கு நேரா இந்த மாதிரி பிளாங்க்னு மென்ஷன் பண்ணிருக்கணும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து அகைன் இதுலேயே 14th வந்து 16th வரைக்கும் கேட்பாங்க. 14th டேட், 14th குவால், 15th குவால், 15th டேட், தென் 16th ஃப்ரம் டேட், 16th டு டேட். ஓகேவா? 14th 16th வரைக்கும் கேட்பாங்க. ஸோ நமக்கு பார்த்தாலே தெரியுது 14th 16th வரைக்கும் எந்த ஃபீல்டுக்குமே ஆன்சர் இல்லை, எல்லாமே பிளாங்கா இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம்ல எல்லாமே பிளாங்க்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஒயிட் கொஷினுக்கு நேராக எல்லாமே பிளாங்க்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்க. 14 டாக்குமெண்ட் டேட்க்கு நேராக பிளாங்க், குவால் பிளாங்க், அதே மாதிரி 15 பிளாங்க், 16 பிளாங்க். இந்த மாதிரி பிளாங்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஓவர் வியூவாகவே செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் கொஸ்டின் வரைக்கும் செக் பண்ணிட்டு ஆல்ட் என்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபார்ம். இதே இஃப் இன்கேஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் 14 டேட்டை கிளிக் பண்ணி டேட் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். அகைன் 14 குவாலை கிளிக் பண்ணி குவால் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். ஆன்சர் கொடுத்துருந்தா ஒரு கொஸ்டினும் கிளிக் பண்ணி செக் பண்ணணும். ஒன்ஸ் நீங்க ஃபார்ம்ல பிளாங்க்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் அந்த ரைட் சைட்ல எல்லாமே பிளாங்கா இருக்கான்னு பார்த்துட்டு ஆல்ட் என்டர் கொடுத்துருக்கோம். ஓகேவா? 12 13 கிளியரா? எஸ் மேம், கிளியர் மேம். நெக்ஸ்ட் வந்து 17th ஒன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 17 குவால்னு கேட்பாங்க. ஸோ குவால்னா குவாலிஃபயர்னு சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க. குவால்னா குவாலிஃபயர். ஸோ குவால் அண்ட் குவாலிஃபயர் எங்க கேட்டாலும் அது 2 டிஜிட் கேரக்டர் தான். இப்போ இங்க 17 குவாலுக்கு ஆன்சர் வந்து டிஎன். 17 குவால் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதுக்கு ஆன்சர் வந்து டிஎன். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பரே இல்லாம ஸ்டார்ட் ஆகும். ரெஃபரிங் பிசிஷியன் ஆர்கன் நேம்னு கேட்பாங்க. ரெஃபரிங் பிசிஷியன் ஓஆர்ஜி ஆர்கன் நேம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கோ அதை அப்படியே கீப் பண்ணணும். அது எய்தர் ஆர்கனைசேஷன் நேமா இருக்கலாம், இல்ல ப்ரொவைடர் நேமா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது கண்டென்ட் கொடுத்துருக்கலாம். என்ன வேணா இருக்கட்டும், இங்க இந்த பாக்ஸ்ல என்ன கீ ஆயிருக்கோ அது அப்படியே அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா கீப் பண்ணணும். ரெஃபரிங் பிசிஷியன் ஆர்கன் நேம். கொஸ்டின் நம்பர் இருக்காது அந்த கொஸ்டினுக்கு, நோட் பண்ணிக்கோங்க. பட் அது கம்பல்சரி ஒர்க் பண்ணணும். 2 கொஸ்டின் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 17A குவாலிஃபயர்னு கேட்பாங்க. குவாலிஃபயர் 2 டிஜிட் கேரக்டர் இல்லையா? இந்த பாக்ஸ்க்குள்ள 2 டிஜிட்ல ஆன்சர் இருந்தா கீப் பண்ணுங்க. 17A குவாலிஃபயர். தென் 17Aலயே ஐடி கேட்பாங்க. இதுதான் ஐடி, இந்த பாக்ஸ் பிளாங்க். தென் 17B என்பிஐ அப்படின்னு கேட்பாங்க. இந்த பாக்ஸ் என்பிஐ. நோட் பண்ணிக்கோங்க. என்பிஐ எப்பயுமே 10 டிஜிட் நம்பர்ல இருக்கும். எங்க என்பிஐன்னு கேட்டாலும் ஃபார்ம்ல 10 டிஜிட் நம்பர் தான் என்பிஐ. இந்த ஒன்ன்றது பிரிண்டிங் மிஸ்டேக்கா நகதி பிரிண்ட் ஆயிருக்கு. இதை ஃபுல்லா கீப் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப கொஸ்டினோட பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்ம் பாருங்க. 17th ஃபர்ஸ்ட் 17 கால், நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பரே இல்லாம ரெஃபரிங் பிசிஷியன் ஆர்கன் நேம், 17A குவாலிஃபயர் ஐடி, ஏஐ குவாலிஃபயர் ஐடி, என்பிஐ 3 கேட்டிருக்காங்களா? இப்போ 17th பாக்ஸ் பார்க்க போறோம். ஸோ 17th பாக்ஸ் பார்த்தாலே தெரியுது எல்லாமே பிளாங்க். நமக்கு குவால் இல்ல, நேம், இங்க எல்லாமே பிளாங்கா இருக்கு. ஒன்ஸ் ஃபார்ம்ல எல்லாமே பிளாங்க்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஒயிட் கொஸ்டினுக்கு நேரா பிளாங்க்னு மென்ஷன் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பாத்துக்கோங்க. எஸ், இதுவும் இங்கேயும் பிளாங்கா இருக்கு, இங்கேயும் பிளாங்கா இருக்கு. ஆன்சர் கரெக்ட். இது அப்படியே ஆல்ட் என்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபார்ம் போயிடலாம். இஃப் இன் கேஸ் ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 17 கால் கிரே பண்ணிட்டாங்க. இதை கன்சிடர் பண்ண வேண்டாம். நம்ம இந்த கொஸ்டின் ஒயிட் கொஸ்டின்ல இருந்து செக் பண்ணா போதும். கொஸ்டின் நம்பரே இல்லாம ரெஃபரிங் பிசிஷியன் ஆர்கன் நேம்னு இருக்கு இல்லையா? இது வந்து 17th கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் இல்லையேன்னு செக் பண்ணாம விடக்கூடாது. இது ஒர்க் பண்ணணும் கண்டிப்பா. இந்த ஒரு கொஸ்டின் சந்திரன் கமா பிரசன்னா ஆர் இமேஜ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த ஆன்சர் பாக்ஸ்ல கீ ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. எஸ், ஆன்சர் கரெக்டா இருக்கு. கரெக்டா இருந்ததுன்னா மவுஸ் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொஸ்டின் கிளிக் பண்ணுங்க. 17A குவாலிஃபயர், இங்க பிளாங்க், இங்கேயும் பிளாங்க். ஆன்சர் கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 17A ஐடி, இங்க பிளாங்கா இருக்கு, இங்கேயும் பிளாங்க்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 கொஸ்டினுமே கரெக்ட். ஆல்ட் என்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபார்முக்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் 17th கொஸ்டின் ஒர்க் பண்ணணும். ஸோ இப்படி ஆட் பண்ணா இது கம்பல்சரி ஒர்க் பண்ண வேண்டிய கொஸ்டின். நிறைய டைம் சொல்லிட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை தப்பா ஒர்க் பண்ணாம விடக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் வந்து 18th இருந்து 23rd. ஸோ ஜஸ்ட் கொஸ்டின்லேயே இருக்கும். 18 ஃப்ரம் டேட், 18ல டூ டேட், 19 அடிஷனல் கிளைம் இன்ஃபோ, 20ல சார்ஜஸ் கேட்பாங்க, 22ல ரிசம்ஷன் கோட்,
22 ஒரிஜினல் ரெஃபரன்ஸ் நம்பர், 23rd ப்ரியர் ஆத்தரைசேஷன் நம்பர். அந்த ஹெட்டிங்கே இருக்கும் கொஸ்டினா. ஸோ பார்த்தாலே தெரியுது 18ல இருந்து 23rd வரைக்கும் எல்லாமே blank. ஸோ என்ன பண்ணணும், ஜஸ்ட் நீங்க ஸ்க்ரோல் பண்ணி அந்த ஒயிட் கொஷினுக்கு நேரா எல்லாம் பிளாங்க்னு மென்ஷன் பண்ணிருக்காங்களான்னு பார்த்துட்டு ஆல்ட் என்டர் கொடுக்க வேண்டியதுதான். சிம்பிள். பிளாங்க்னா அங்கேயும் பிளாங்கா இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் வந்து 21ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஐசிடி இண்டிகேட்டர் அப்படின்னு கேட்பாங்க. இங்க இருக்கு பாருங்க, ஐசிடி இண்டிகேட்டர். ஆன்சர் வந்து 0. 21A K5090, பின்னு கேட்டா E538. தென் CDE வரைக்கும் செக் பண்ணுங்க. எல்லா ஒரு கொஸ்டினா கிளிக் பண்ணி இந்த ஆன்சர் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். தென் Fல இருந்து L வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணி எல்லாமே பிளாங்கா இருக்கான்னு பார்த்துட்டு ஆல்ட் என்டர் கொடுக்கணும். சரிங்களா? இது ஃபார்ம்ல பார்ப்போம். இங்க பாருங்க, ஐசிடி இண்டிகேட்டர் ஏபி மூணுமே கிரே பண்ணிட்டா, கன்சிடர் பண்ண வேண்டாம். நம்ம 21Cல இருந்து செக் பண்ணா போதும். இப்போ 21C பாருங்க, ஆன்சர் வந்து R262 கொடுத்துருக்காங்க. இங்க R262 கீ பண்ணிருக்காங்களா? R282 இருக்கு மேம். எஸ், R282 இருக்கு. சோ இப்போ இது என்ன பண்ணுவீங்க? பேக் ஸ்பேஸ் கொடுத்து டெலீட் கொடுத்துட்டு அதை மாத்தணும் மேம். வெரி குட். R262 டைப் பண்ணிட்டு எஸ் அக்செப்ட் பண்ணணும். R262 டைப் பண்ணி என்டர் கீ கொடுக்கணும். நீங்க என்டர் கொடுத்தா மட்டும்தான் நீங்க என்ன அப்டேட் பண்ணிருக்கீங்களோ அது இங்க சேவ் ஆகும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தப்பா இருக்குன்னா அதை கம்பல்சரி நம்ம அப்டேட் பண்ணணும். நீங்க கரெக்ட் ஆன்சரை கீ பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது சேவ் ஆயிடும். சேவ் ஆயிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டில இருந்து வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ டில இருந்து எல் வரைக்கும் ஃபார்ம்ல பார்த்தாலே தெரியுது எல்லாமே பிளாங்க். ஸோ இது ஜஸ்ட் ஓவர்வியூவா செக் பண்ணாலே போதும். 21 கொஸ்டின் நம்பர் ஃப்ரம் டி டு எல் எல்லாமே பிளாங்கா இருக்கான்னு பாருங்க. எஸ், ஆன்சர் கரெக்டா இருக்கு. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் வரைக்கும் செக் பண்ணிட்டோம். ஆல்ட் என்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபார்முக்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ இப்படிதான் செக் பண்ணி ஒர்க் பண்ணணும். இஃப் இன் கேஸ் இப்போ இந்த 24F எடுத்துக்கோங்க. இந்த 24Fக்கு நேரா இங்க பிளாங்க்னு கொடுக்கல, அப்ப என்ன பண்ணுவீங்க? F நேரா இங்க பிளாங்க்னு இல்ல, அப்ப என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஐடியா இருக்கா? அத பிளாங்க்னு கொடுக்கணும் மேம். நம்ம என்ன பண்ணணும்னா, இப்ப பிளாங்க்னு இல்லனா என்ன அர்த்தம்னா, இந்த ஆன்சர் பாக்ஸ்ல ஏதோ ஆன்சர் தப்பா கீப் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும், இங்க கர்சர் வச்சு இங்க என்ன ஆன்சர் இருந்தாலும் அதை நீங்க பேக் ஸ்பேஸ் பண்ணிட்டு டெலீட் பண்ணிட்டு என்டர் கீ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க பிளாங்க்னு வந்துடும். ஓகேவா? நம்ம பிளாங்க்னு எதுவும் டைப் பண்ணக்கூடாது. பிளாங்க் நீங்க கொடுக்கலன்னா என்ன மீனிங்னா, அந்த ஆன்சர் பாக்ஸ்ல ஏதோ தப்பான ஆன்சர் கீப் பண்ணிருக்காங்க, அதை பேக் ஸ்பேஸ் பண்ணிட்டு நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆன்சர் பாக்ஸ் பிளாங்க் ஆயிடும். புரிஞ்சுதுங்களா? ஓகே மேம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஒரே ஒர்க் தான். அந்த ஆன்சர் பாக்ஸ்ல என்ன ஆன்சர் இருக்கோ, அந்த கொஸ்டினுக்கு நேரா என்ன ஆன்சர் இருக்கோ அதே ஆன்சர் அந்த ஆன்சர் பாக்ஸ்ல இருக்கான்னு செக் பண்ண போறோம். இங்க பிளாங்க்னா கம்பல்சரி இங்கேயும் பிளாங்கா தான் இருக்கணும். இங்க ஆன்சர் இருந்ததுன்னா அதே ஆன்சர் கம்பல்சரி அந்த ஆன்சர் பாக்ஸ்ல இருக்கணும். அதை செக் பண்றது தான் நம்மளோட ஒர்க். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து 24 பாருங்க. ஃப்ரம் ஏல இருந்து ஜே வரைக்கும் நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு. இதுல எல்லாத்துக்குமே கேட்பாங்க, எல்லாத்தையும் ஒர்க் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா 6 சர்வீஸ் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனாவது சர்வீஸ் லைன் கேட்கறாங்கன்னு பார்த்து ஒர்க் பண்ணணும். இஃப் கேட்டா சர்வீஸ் லைன் 1 மட்டும் தான் கேட்பாங்க, இல்ல 2 மட்டும் 3 மட்டும் கொலாப்ஸ் பண்ணியெல்லாம் கேட்க மாட்டாங்க. நமக்கு மேலேயே எத்தனாவது சர்வீஸ் லைன் கேட்கறாங்கன்னு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க அந்த சர்வீஸ் லைனை மட்டும் செக் பண்ணி ஒர்க் பண்ணணும். இப்போ சர்வீஸ் லைன் 1 வச்சு பார்ப்போம். இப்போ பாருங்க, 24A ஃப்ரம் டேட் லைன் 1 அப்படின்னு கேட்டா என்ன கீப் பண்ணுவீங்க? ட்ரை பண்ணுங்க. 24A ஃப்ரம் டேட் லைன் 1. மேம் லைன் 1ல இருக்கிறது எல்லாமே இது பண்ணுவோம் மேம். கீப் பண்ணனும். ஃப்ரம் டேட் மட்டும் சொல்லுங்க. ஃப்ரம் டேட் என்னது ஐடென்டிஃபை பண்ண தெரியுதா? 072623 மேம். வெரி குட். 072623 இதுதான் ஃப்ரம் டேட். ஓகேங்களா? சோ இதே 24A டு டேட் லைன் 1 ன்னு கேட்டா 072623. வெரி குட். ஓகே. 24B பிளேஸ் ஆஃப் சர்வீஸ் ன்னு கேட்டா 11. வெரி குட். லைன் 1 மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? 24B ன்னு கேட்டா ஆன்சர் வந்து 11. ஓகேங்களா? இப்போ இது 24C ன்னு கேட்டா
empty ma'am. Block. blank Empty. blank Blank. அந்த ஒயிட் கொஸ்டினுக்கு நேரா அவங்களே blank மென்ஷன் பண்ணிருக்காங்களான்னு பார்க்கணும். 24C க்கு நேரா blank மென்ஷன் பண்ணிருக்காங்களான்னு பார்க்கணும். அந்த இப்ப அந்த 24C கொஸ்டினை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஆன்சர் பாக்ஸ் மேல வந்து எம்டியா இருக்கணும். ஓகேங்களா? அப்பதான் இந்த ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? தென் 24D HCPCS என்ன கீ பண்ணுவீங்க? 97140 ma'am. வெரி குட். 97140 இந்த ஆன்சரை கீ பண்ண போறோம் HCPCSக்கு. ஓகேவா? தென் 24D ல மாடிஃபயர்ஸ்மே கேட்பாங்க. இது ஃபுல்லாவே மாடிஃபயர் தான். ஓகேவா? சோ இந்த மாடிஃபயரை 4 செப்பரேட் பண்ணிருக்காங்க. மாடிஃபயர் 1 2 3 4 னு क्वेश्चन வரும். இப்ப பாருங்க 24D மாடிஃபயர் 1 லைன் 1 அப்படின்னு கேட்டா என்ன கீ பண்ணுவீங்க? GP ma'am. GP. வெரி குட். மாடிஃபயர் 2 Blank. Empty ma'am. வெரி குட். blank. மாடிஃபயர் 3 and 4 Blank ma'am. Blank. புரியுது இல்லையா எப்படி ஆன்சர் பண்ணணும்னு? இஃப் இன் கேஸ் இந்த 4 பாக்ஸ்மே ஃபில் பண்ணிருக்காங்கன்னா 4 மாடிஃபயரும் கீ பண்ணணும். இல்ல எத்தனை மாடிஃபயர் கொடுத்திருக்காங்களோ அதை மட்டும் நம்ம வர்க் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப 24E அப்படின்னு கேட்டா AB ma'am. வெரி குட். AB. 24F சார்ஜஸ் 15800. வெரி குட். சார்ஜஸ்னா இது ஃபுல்லாவே சார்ஜஸ் பாக்ஸ். நம்ம அமௌண்ட்டுக்கு லாஸ்ட் 2 டிஜிட்க்கு முன்னாடி பாயிண்ட் வைப்போம் இல்லையா? சோ அது செப்பரேட் பண்ணதா இந்த ஸ்லாஷ் கொடுத்திருக்காங்க. இது நமக்கு இமேஜ் வேல்யூ அப்படின்றதுனால இமேஜ்ல எப்படி இருக்கோ அப்படியே கீப் பண்ணணும். 158 இங்க ஸ்பேஸ் இருக்கு. சோ ஸ்பேஸ் 00. இதே இங்க பாயிண்ட் வச்சிருந்தாங்கன்னா நம்மளும் பாயிண்ட் வைக்கணும். நம்மளது எல்லாமே இமேஜ் வேல்யூ தான். 158 ஸ்பேஸ் 00 கீப் பண்ணுங்க. ஓகேவா? கிளியரா சார்ஜஸ்? Yeah ma'am. Clear ma'am. ஓகே ஃபைன். இஃப் 24G அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 ma'am. G யூனிட்ஸ். 24G லைன் 1 கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா? Yeah 2 ma'am. 2. ஓகே. H Empty ma'am. blank. Blank. ஓகேங்களா? 24H அந்த क्वेश्चनக்கு நேரா blank மென்ஷன் பண்ணிருக்காங்களான்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ தென் நெக்ஸ்ட் வந்து இந்த क्वेश्चन. சோ இது கொஞ்சம் ப்ராப்பரா கவனிங்க. I qual ன்னு இருக்கு. சோ qual வந்து எவ்வளவு டிஜிட் கேரக்டர்? 2. வெரி குட். 2 டிஜிட் கேரக்டர். இஃப் இன் கேஸ் I qual ன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து ZZ. இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா? இதுதான் கீ பண்ணணும். I qual இந்த பாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து ZZ. 2 டிஜிட்ல இருந்தா மட்டும்தான் கம்பல்சரி குவாலுக்கு கீ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு சில சமயம் MA பெய்டு அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. அது 2 டிஜிட் இல்ல. கரெக்டா? சோ இன் ரேர் கேசஸ் இங்க வேற ஏதாவது தப்பா கீ பண்ணிருந்தா நம்ம அதை குவாலுக்கு எடுத்து கீ பண்ணக்கூடாது. I qualன்னு கேட்டா குவால் 2 டிஜிட் கேரக்டர். இந்த பாக்ஸ்க்குள்ள 2 டிஜிட்ல ஏதாவது ஆன்சர் இருந்ததுன்னா கீ பண்ணணும். 2 டிஜிட்க்கு மேல இருந்ததுன்னா அது குவால் இல்ல. ஓகேங்களா? தென் ஜேல ப்ரொவைடர் ஐடின்னு கேட்பாங்க. மேல இருக்கிறது ப்ரொவைடர் ஐடி 2251000000X ப்ரொவைடர் ஐடி. தென் ஜேலயே என்பிஐன்னு கேட்பாங்க. என்பிஐ கீழே இருக்கும். இந்த என்பிஐக்கு நேரா இருக்கிறதா என்பிஐ. என்பிஐ எப்பயுமே 10 டிஜிட் நம்பர்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? சோ பார்த்தாலே தெரியும் என்பிஐன்ட்டு. சோ ஜே ப்ரொவைடர் ஐடிக்கும் என்பிஐக்கும் கொலாப்ஸ் பண்ணிக்க வேண்டாம். என்பிஐ எப்பயுமே 10 டிஜிட் நம்பர்ல மட்டும் தான் இருக்கும். ப்ரொவைடர் ஐடி அப்படி சொல்ல முடியாது. நம்பர் அண்ட் கேரக்டர்ஸ் மிக்ஸ் ஆகி இருக்கும். இதை வச்சு ஈஸியா ரெண்டுத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? குவால் ப்ரொவைடர் ஐடி என்பிஐ வரைக்கும் புரிஞ்சுதா எல்லாருக்குமே? புரிஞ்சுது மேம். ஃபர்ஸ்ட்ல இருந்தே 2 பேர் தான் ரிப்ளை பண்றாங்க. கொஞ்சம் மத்தவங்களும் இன்டராக்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியும். கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. சோ த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுலயே என்டிசின்னு ஒரு क्वेश्चन கேட்பாங்க. ஓகேவா? சோ அந்த என்டிசியோட ஃபார்மட் காமிக்கிறேன் நான். ஓகேவா? சோ இது பாருங்க. காமிச்சிருக்கணும் ஒரு நிமிஷம். ஓகே இங்க பாருங்க. நம்ம பார்த்தோம் ஹெச் பார்த்தோம், ஐல குவால் பார்த்தோம், ஜேல ப்ரொவைடர் ஐடி, ஜேல என்பிஐ. இந்த क्वेश्चन வரைக்கும் பார்த்தோம். இதுக்கு கீழே 3 क्वेश्चन ஒயிட் கலர்ல கொடுப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. என்டிசி, என்டிசி QTY, என்டிசி யூனிட். இது வந்து லைன் 2. இதை நோட் பண்ணிக்க வேண்டாம். என்டிசி, என்டிசி QTY, என்டிசி யூனிட் இதை மூணுமே நோட் பண்ணிக்கோங்க. இதுல என்டிசி QTY அண்ட் யூனிட் வந்து ஆல்வேஸ் பிளாங்க். இதுக்கு ஆன்சர் கிடையாது. இந்த ஒயிட் क्वेश्चनக்கு நேரா இந்த மாதிரி பிளாங்க்னு மென்ஷன் பண்ணிருக்கீங்க. நமக்கு ஒரே ஒரு ஆன்சர் என்டிசிக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ண போறோம். அந்த என்டிசி எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். என்டிசியோட ஃபார்மட் பார்ப்போம் இப்போ. ஸோ இதுதான் என்டிசியோட ஃபார்மட். ஓகேங்களா? ஸோ என்டிசின்னு கேட்டாங்கன்னா ஃப்ரம் டேட்க்கோ டு டேட்க்கோ மேல N4ல இருந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பேக்ரவுண்ட் வாய்ஸ் நாய்ஸ் வரவங்க கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க.
ஐ திங்க் ஸோ கீர்த்தனா மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ என்டிசின்னு கேட்டாங்கன்னா எங்க இருக்கும்னா ஃப்ரம் டேட்க்கும் 2 டேட்க்கும் மேல இந்த மாதிரி N4ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுதான் என்டிசி. இது ஃபுல்லாவே என்டிசி தான். 515 ஸ்பேஸ் ML.5 இதை ஃபுல்லா கீ பண்ணணும் என்டிசி. இதே செகண்ட் லைன் பாருங்க, செகண்ட் லைன்ல ஃப்ரம் டேட்க்கும் 2 டேட்க்கும் மேல நமக்கு எதுவும் கொடுக்கல. அப்போ செகண்ட் லைன்ல என்டிசி கிடையாது, பிளாங்க். தேர்ட் லைன்லயும் என்டிசி கொடுக்கல, பிளாங்க். இதே ஃபோர்த் லைன்ல என்டிசின்னு கேட்டாங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. N4ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஸ்பேஸ் ML5 வரைக்கும் முடியுது இல்லையா, இது ஃபுல்லாவே என்டிசி தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு, இப்போ லைன் 1 கேட்டாங்கன்னா லைன் 1ல என்டிசி கேட்டாங்கன்னா நம்ம இதை தாராளமா கீ பண்ணலாம். ஸோ வெரி சிம்பிள். என்டிசின்னு கேட்டாங்கன்னா என்டிசி வந்து ஃப்ரம் டேட்க்கும் 2 டேட்க்கும் மேல N4ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நோட் பண்ணிக்கோங்க. இப்படிதான் இருக்கும் என்டிசியோட ஃபார்மேட். ஃப்ரம் டேட்க்கும் 2 டேட்க்கும் மேல N4ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் என்டிசியோட ஃபார்மேட். பட் எத்தனாவது லைன் கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் லைன் 2 கேட்குறாங்க. என்டிசி லைன் 2 கொஸ்டின். லைன் 2னா லைன் 2 மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். லைன் 2ல ஃப்ரம் டேட்க்கும் 2 டேட்க்கும் மேல எனக்கு எதுவும் கொடுக்கல. ஸோ என்டிசி பிளாங்க். இந்த ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் என்டிசி லைன் 2வும் பிளாங்க் தான், QTY யூனிட்டும் பிளாங்க் தான். பட் இன் ரேர் கேசஸ் என்டிசி கொடுத்துருப்பாங்க, கேட்டிருந்தா அந்த ஃபார்முக்கு கம்பல்சரி நம்ம ஒர்க் பண்ணணும். புரிஞ்சுதா என்டிசி எங்க இருக்கும், எப்படி ஒர்க் பண்ணணும்னு? ஸோ நெக்ஸ்ட் வந்து 25 and 31. ஸோ 25 ஃபெடரல் டாக்ஸ் ஐடி நம்பர்னு கேட்பாங்க. இந்த நம்பரை கீ பண்ணுங்க. நெக்ஸ்ட் 31. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. provider name, organization name, 31 signed date, 31 provider sign. மொத்தம் 4 கொஸ்டின்ஸ். நோட் செக் பண்ணிக்கோங்க அகைன். 31 provider name, 31 organization name, 31 signed date, 31 provider sign. இந்த 4 கொஸ்டின் ஒயிட்ல கேட்பாங்க. இந்த 4 கொஸ்டின்ஸ் நம்ம ஒர்க் பண்ண போறோம். இப்போ 31 கொஸ்டினை பாருங்க. அந்த பாக்ஸ்ல இப்போ ஜான்சன் லுக்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம 31 and 33 நோட் பண்ணிக்கோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார்ம்ல 31 and 33 பொறுத்த வரைக்கும் ப்ரொவைடர் நேம்னு கேட்டா அந்த பாக்ஸ்ல ப்ரொவைடர் நேமோட ஆன்சர் தான் இருக்கணும். ஆர்கனைசேஷன் நேம் கேட்டா ஆர்கனைசேஷன் நேம் ஆன்சர் தான் இருக்கணும். மாத்தி கீ பண்ணக்கூடாது. ஸோ இப்போ 31 பாக்ஸ்ல ஜான்சன் லுக்கின்னு கொடுத்துருக்கான். ஸோ இது ப்ரொவைடர் நேமா ஆர்கனைசேஷன் நேமா? ப்ரொவைடர்னா ஹியூமன் பீயிங் தான் ப்ரொவைடர்னு சொல்றோம். ஸோ ப்ரொவைடர் நேமா இது ஆர்கனைசேஷன்? பார்த்தாலே தெரியுது இல்லையா? வெரி குட். இது ப்ரொவைடர் நேம். ஸோ 31 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ரொவைடர் நேம்க்கு நேரா ஜான்சன் ஸ்பேஸ் லுக்கின் டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இதை தாண்டி இந்த பாக்ஸ்ல வேற ஏதாவது ஆர்கனைசேஷன் நேம் கொடுத்துருக்காங்களா? 31 பாக்ஸ்ல ஏதாவது ஆர்கனைசேஷன் நேம் இருக்கா? நோ மேம். நோ, கொடுக்கல. ஸோ ஆர்கனைசேஷன் நேம் இல்லைன்னா 31 ஆர்கனைசேஷன் நேம் அந்த கொஸ்டின் வந்து பிளாங்க். ஓகேங்களா? ஸோ செகண்ட் கொஸ்டினா பிளாங்கா விட்டுருங்க. தென் சைன்டு டேட்னு கேட்டாங்கன்னா 062723 கீ பண்ணுங்க. ஓகேவா? தென் லாஸ்ட் கொஸ்டின் ப்ரொவைடர் சைன். நோட் பண்ணிக்கோங்க. ப்ரொவைடர் சைனுக்கு எப்பயும் ஒய் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணணும். ப்ரொவைடர் சைனுக்கு ஒய்ன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணணும். பட் எப்பப்பெல்லாம் ஒய்ன்னு கீ பண்ணுவோம் அப்படின்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த 31 பாக்ஸ்க்குள்ள எய்தர் ப்ரொவைடர் நேம், சிக்னேச்சர் ஆன் ஃபைல், SOFனாலும் சிக்னேச்சர் ஆன் ஃபைல் தான். அப்படி இல்லைன்னா ஒரு ஹியூமனோட ஹேண்ட் ரிட்டன் சிக்னேச்சர். இந்த 4த்துல ஏதாவது ஒண்ணு கொடுத்துருந்தாலும் நம்ம ப்ரொவைடர் சைனுக்கு ஒய்ன்னு டைப் பண்ணலாம். சிங்கிள் கேரக்டர் வெறும் ஒய் கேப்ஸ்லாக் ஆன் பண்ணி ஒய்ன்னு டைப் பண்ணணும். பட் எப்பப்பெல்லாம் ஒய்ன்னு கீ பண்ணணும்னா அந்த பாக்ஸ்க்குள்ள எதர் ப்ரொவைடர் நேம் இருக்கணும், அப்படி இல்லைன்னா சிக்னேச்சர் ஆன் ஃபைல், SOF, அப்படி இல்லைன்னா ஒரு ஹியூமனோட ஹேண்ட் ரிட்டன் சிக்னேச்சர். இந்த 4த்துல அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்னாவது இருக்கணும். அப்பதான் ப்ரொவைடர் சைனுக்கு ஒய்ன்னு கீ பண்ணணும். 4மே இல்லைன்னா பிளாங்கா விட்டுருங்க. இந்த ஃபார்ம் பாருங்க. எனக்கு ஜான்சன் லுக்கின் ப்ரொவைடர் நேம் கொடுத்துருக்கான். அதனால நான் ப்ரொவைடர் சைனுக்கு ஒய்ன்னு டைப் பண்ணி என்டர் பண்றேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஃபார்ம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஸோ இப்போ இந்த ஃபார்ம் பாருங்க. ஸோ இப்போ இதுல ப்ரொவைடர் நேம்க்கு என்ன கீ பண்ணுவீங்க? ஃபாஸ்டா ப்ரொவைடர் நேம் என்ன கீ பண்ணுவீங்க?
இங்க ப்ரொவைடர் நேம் இருக்கா? blank. No, Very good. blank. Organization name? Blank தான். Blank. Very good. Signed date? Signed date? 6/30/2023 இங்க இருக்கு பாருங்க. எஸ் மேம். ஓகேங்களா? இத கீப் பண்ணுங்க. இப்ப ப்ரொவைடர் சைனுக்கு என்ன பண்ணுவீங்க? ப்ரொவைடர் சைன் Blank தான். வெரி குட். அதுவுமே blank தான். பிகாஸ் நான் சொல்ல 4 விஷயமும் இங்க இல்ல. ப்ரொவைடர் நேம் இல்ல, சிக்னேச்சர் ஆன் ஃபைல், SOF, ஹேண்ட் ரிட்டன் சிக்னேச்சர் 4மே இல்லன்றதுனால நம்ம blank-ஆ விட்டோம். ஓகேங்களா? சோ ப்ரொவைடர் நேம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். இப்ப பாருங்க கிளார்க் செயின், CMD இந்த மாதிரி இனிஷியல், அவங்க படிச்ச டிகிரி இதெல்லாம் வச்சு வரும். சோ ப்ரொவைடர் நேம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். சலீம் போஷாலி டிசி இதுவும் ப்ரொவைடர் நேம் தான். இப்ப ரயான் டேனர் டிசி இதுவும் ப்ரொவைடர் நேம் தான். சோ ப்ரொவைடர் நேம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாலாம் இருக்காது, ஈஸியா தான் இருக்கும். இப்ப இந்த பாக்ஸ் பாருங்க. இப்ப இதுல ப்ரொவைடர் நேம்க்கு என்ன கீ பண்ணுவோம்? ப்ரொவைடர் நேம் மேம் இதுல blank. Yes. Organization name? கான்ட்ரா காஸ்ட் Contra Country Fire PR. Very good. Signed date? 7/11 Very good. 2023 7/11/2023. Provider sign? Provider sign க்கு என்ன கீ பண்ணுவீங்க? மேம் அதுல வெரி குட். y இன் கீ பண்ணுவீங்க. பட் எதனால y இன் கீ பண்றோம்? ப்ரொவைடர் சிக்னேச்சர் இருக்கு. புரியுதா? ஓகே. அதனால y இன் கீ பண்றோம். கிளியரா? 31 கிளியரா இப்போ? யா மேம். வெரி குட். ஸோ 31, 32, 33க்கு மெட்டீரியல்ஸ்மே இருக்கு. நீங்க ஒன்ஸ் அதை கோ த்ரூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க டீம்மேட் கிட்ட சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது மூணுத்துக்குமே மெட்டீரியல்ஸ் இருக்கு. யா ஓகே மேம். ஓகே ஃபைன். ஸோ ஓகே நெக்ஸ்ட் வந்து 26 and 32. ஸோ இது பாருங்க. 26 பேஷண்ட் அக்கௌண்ட் நம்பர்னா இந்த அக்கௌண்ட் நம்பர் அப்படியே கீப் பண்ணணும். MARDE 017 ஒரு ஸ்பேஸ் விட்டா போதும். ஸ்பேஸ் 68678. ஓகேங்களா? ஸோ கமிங் டு 30. ஸோ 32 பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது இதுல ஃப்ரம் டு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்களா? எப்போ 32 பாக்ஸ் வந்தாலும் ஃப்ரம் டு மென்ஷன் பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. பிகாஸ் இது வந்து அட்ரஸ். சரிங்களா? இதுல வந்து 3 செட் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபெசிலிட்டின்னு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் 32லயே ஃப்ரம் டீடைல்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் 2 டீடைல்ஸ்ன்னு கேட்பாங்க. மொத்தம் 3 கேட்பாங்க. 3 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். மூணுமே அட்ரஸ் தான். கொஸ்டின் படிக்கிறேன். ஃபெசிலிட்டி அட்ரஸ். இருங்க நான் ஷோ பண்றேன், இன்னும் கிளியரா புரியும். இங்க பாருங்க. ஸோ 32 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 26 பேஷண்ட் அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க. அப்புறம் 32ல ஃபெசிலிட்டி நேம், ஃபெசிலிட்டி அட்ரஸ், ஃபெசிலிட்டி சிட்டி, ஸ்டேட், ஜிப் கோட், ஜிப் எக்ஸ்டென்ஷன். இது ஒரு செட் ஆஃப் கொஸ்டினா. தென் இதுக்கு கீழேயே என்ன மறுபடியும் என்ன கேட்பாங்க அப்படின்னா அகைன் ஃப்ரம் ஆர்கன் நேம், ஃப்ரம் அட்ரஸ், ஃப்ரம் சிட்டி, ஸ்டேட், ஜிப் கோட், ஜிப் எக்ஸ்டென்ஷன், அகைன் டு அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், ஜிப் கோட், ஜிப் எக்ஸ்டென்ஷன். இந்த மாதிரி 3 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னன்னா 32 பாக்ஸ்ல ஃப்ரம் டு மென்ஷன் பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. ஃப்ரம் டூ மென்ஷன் பண்ணிருந்தா கொடுத்துருக்கிற டீடைல்ஸ் ஃப்ரம்லயோ டூலயோ கீப் பண்ணிட்டு ஃபெசிலிட்டியா பிளாங்கா விட்டுருங்க. இங்க நமக்கு ஃப்ரம் டூ கொடுக்கல, ஒரே செட் ஆஃப் டீடைல்ஸ் தான் இருக்கு. ஸோ நான் இதை ஃபுல்லா ஃபெசிலிட்டில கீப் பண்ண போறேன். ஓகேங்களா? ஃபெசிலிட்டி நேம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாடி வைஸ் ஹெல்த் சென்டர் INC கீப் பண்ணுங்க. ஓகேவா? தென் ஃபெசிலிட்டி அட்ரஸ்ன்னு கேட்டா 234 N Paseo Dionet நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது நேம் தான். தென் செகண்ட் அட்ரஸ் வந்து எப்பயுமே எதர் நம்பர் ஆர் போஸ்ட் பாக்ஸ் PO பாக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். நோட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். அட்ரஸ் எப்பயுமே நம்பர், நம்ம ஊர் மாதிரி தான் டோர் நம்பர்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதேதான் இங்கேயும் நம்பர் ஆர் போஸ்ட் பாக்ஸ் PO பாக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். இங்க நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் அட்ரஸ். ஸோ ஃபெசிலிட்டி அட்ரஸ்ல 234 N Paseo Dionet கீப் பண்ணுங்க. அட்ரஸ்க்கு அடுத்து சிட்டி இருக்கும். ஃபெசிலிட்டி சிட்டில எஸ்பனோலா. தென் ஃபெசிலிட்டி ஸ்டேட் 2 டிஜிட் கேரக்டர் இல்லையா NM. ஃபெசிலிட்டி ஜிப் கோட் சிட்டி ஸ்டேட்டுக்கு அப்புறம் எப்பயுமே ஜிப் கோட் ஜிப் எக்ஸ்டென்ஷன் தான் இருக்கும். ஸோ ஜிப் கோட்னா 87532, ஜிப் எக்ஸ்டென்ஷன்னா 2623. ஃபெசிலிட்டி ஜிப் எக்ஸ்டென்ஷன் வரைக்கும் முடிச்சிட்டோமா? இதுக்கு கீழாக என்ன ஸ்டார்ட் ஆகும்? ஃப்ரம் டீடைல்ஸ், ஃப்ரம் ஆர்கன் நேம், ஃப்ரம் அட்ரஸ், ஃப்ரம் சிட்டி ஸ்டேட், ஜிப் கோட் ஜிப் எக்ஸ்டென்ஷன் ஃபுல்லா பிளாங்கா விடுங்க. அகைன் டூ அட்ரஸ், சிட்டி ஸ்டேட், ஜிப் கோட் ஜிப் எக்ஸ்டென்ஷன் ஃபுல்லாத்தையும் பிளாங்கா விடுங்க. ஏன்னா நமக்கு கொடுக்கல அந்த டீடைல்ஸ். ஸோ பிளாங்கா விட்டோம். 32 ஏன்னு கேட்டா இந்த பாக்ஸ், 32 பின்னு கேட்டா இந்த பாக்ஸ். லாஸ்ட் வரைக்கும் ஒரு கொஸ்டினும் செக் பண்ணிட்டு ஆல்ட் என்டர் கொடுக்க போறோம் கரெக்டா இருந்துச்சுன்னா.
ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்ம் காமிக்கிறேன், இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ இப்போ இது பாருங்க, பேஷண்ட் அக்கௌண்ட் நம்பர்னா கீ பண்ணிடுவீங்க. 32 பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் டூன்னு பார்க்கணும். ஃப்ரம் டூ கொடுத்துருக்கான். ஸோ ஃப்ரம் டீடைல்ஸ் ஃப்ரம்லையும் டூ டீடைல்ஸ் டூலையும் கீ பண்ணுங்க. மேல செட் ஆஃப் ஃபெசிலிட்டின்னு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் கேட்டிருப்பான் இல்லையா, அதை ஃபுல்லா பிளாங்கா விட போறீங்க. ஃபெசிலிட்டி நேம், ஃபெசிலிட்டி அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், ஜிப் கோட், ஜிப் எக்ஸ்டென்ஷன் ஃபுல்லாத்தையும் பிளாங்கா விட்டுட்டு கமிங் டு ஃப்ரம். இப்போ ஃப்ரம் ஆர்கன் நேம்னா என்ன கீ பண்ணுவீங்க? ஃப்ரம் ஆர்கன் நேம் ரெட்டினா தப்பா இருந்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் பரவாயில்ல, இருக்கா சொல்லுங்க. மேம்? என்னப்பா? மேம் அதுல ரெட்டினேட் ரெஜிஸ்ட்ரேஷன் மேம். பேஷண்ட் ரெசிடென்சி இத கீ பண்ண போறீங்க ஃப்ரம் ஆர்கன் நேம்க்கு. ஓகேங்களா? இப்போ ஃப்ரம் அட்ரஸ்ன்னு கேட்டா 2820 வெரி குட், 2820 டெல் கேமினோ, இது வரைக்கும் அட்ரஸ். ஓகேங்களா? ஃப்ரம் சிட்டி சான், வெரி குட், சான் பாப்லோ. ஓகேங்களா? ஃப்ரம் ஸ்டேட் டிஏ மேம். வெரி குட், சிஏ. ஜிப் கோட் 94806 மேம். வெரி குட், ஜிப் கோட். இது ஜிப் எக்ஸ்டென்ஷன் பிளாங்க். blank. வெரி குட். அந்த ஒயிட் கொஸ்டினுக்கு நேரா பிளாங்க்னு இருக்கான்னு பார்க்கணும். சூப்பர். தென் நெக்ஸ்ட் வந்து டூவை பொறுத்த வரைக்கும் டூ நேம் கேட்க மாட்டாங்கடா, டைரக்டா டூ அட்ரஸ் தான் கேட்பாங்க. 2ADD டூ அட்ரஸ் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ டூ அட்ரஸ்னா என்ன கீ பண்ணுவீங்க? அட்ரஸ் எப்பயுமே எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன்? அட்ரஸ் எதர் நம்பர் ஆர் PO பாக்ஸ் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அப்ப அட்ரஸ்னா என்ன கீ பண்ணுவீங்க? 901 நெவின் ஏவி, இதுதான் அட்ரஸ். இது வந்து நேம். இந்த நேம் எடுத்துட்டு வந்து அட்ரஸோட சேர்த்து கீ பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இஃப் இன்கேஸ் அவங்களே கெய்சர் ரிச்மண்ட் மெடிக்கல் சென்டர் 9 நெவின் ஏவின்னு கொடுத்திருந்தாலும் நீங்க இந்த கெய்சர் ரிச்மண்ட் மெடிக்கல் சென்டரை பேக் ஸ்பேஸ் பண்ணி டெலீட் பண்ணிடணும். ஏன்னா இது நேம். இந்த நேம் வந்து அட்ரஸோட மிங்கிள் பண்ணி கீ பண்ணக்கூடாது. அதே மாதிரி 901 நெவின் ஏவி ரிச்மண்ட்னு அவங்க கீ பண்ணிருந்தா நீங்க இந்த ரிச்மண்டை பேக் ஸ்பேஸ் பண்ணி டெலீட் பண்ணிடணும். ஏன்னா ரிச்மண்ட்ன்றது சிட்டி இல்லையா, சிட்டிக்கு தனி ஃபீல்டு இருக்கு. அந்தந்த ஃபீல்டை தான் அதுலதான் கீ பண்ணணும். இப்போ டூ அட்ரஸ்னா அதுல 901 நெவின் ஏவி இது மட்டும் தான் வரணும். கிளியரா? அட்ரஸ். எஸ் மேம். ஓகே. டூ சிட்டின்னு கேட்டா ரிச்மண்ட். வெரி குட். டூ ஸ்டேட் சிஏ மேம். எஸ். டூ ஜிப் கோட் 94801 மேம். வெரி குட். ஜிப் எக்ஸ்டென்ஷன் blank மேம். blank. எஸ். 32 ஏன்னு கேட்டா இந்த பாக்ஸ் blank-ஆ இருக்கு, 32B blank-ஆ இருக்கு. சோ லாஸ்ட் வரைக்கும் செக் பண்ணி ஒரு கொஸ்டினா வர்க் பண்ணுங்க. ஆல்ட் என்டர் கொடுத்துட்டு எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா ஆல்ட் என்டர் கொடுங்க. நடுவுல நீங்க செக் பண்ணும்போது ஏதாவது தப்பா இருக்கு அப்படின்னா அதை நீங்க கரெக்ட் பண்ணிட்டு என்ட்ரி கீ கொடுக்கணும். ஓகேவா? ஓகே மேம். ஓகே ஃபைன். சோ நெக்ஸ்ட் வந்து 28ல இருந்து 33 வரைக்கும் ரொம்ப சிம்பிள், நீங்களே ரிப்ளை பண்ணலாம். 28 டோட்டல் சார்ஜஸ்ன்னு கேட்டா என்ன கீ பண்ணுவீங்க? மேம் அது டாலர் ஓகே மேம். 29 டாலர் சிம்பிள் 2909.88. ஓகேங்களா? டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார்ம்ல எங்க டாலர் சிம்பிள் அவங்க கொடுத்திருந்தாலும் பேக் ஸ்பேஸ் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. So then 20 amount pay 374.69 மேம். 69. வெரி குட். 30 blank மேம். blank. அப்ப எல்லாரும் ரிப்ளை பண்ணுங்க. 33 பில்லிங். இது क्वेश्चन நல்லா புரிஞ்சிட்டு ரிப்ளை பண்ணனும். 33 பில்லிங் ப்ரொவைடர் நேம். ஓகே மேம். இல்ல blank. வெரி குட். இந்த क्वेश्चन நல்லா நான் அகைன் ரிப்பீட் பண்ற பாருங்க. 33 பில்லிங் ப்ரொவைடர் நேம். ப்ரொவைடர் நேம்னா ஹியூமன் பீயிங் இல்லையா? சோ இந்த பாக்ஸ்க்குள்ள எங்கயாவது ப்ரொவைடர் நேம் கொடுத்திருக்காங்களா? இல்ல மேம். கொடுக்கல. சோ ப்ரொவைடர் நேம் blank. நெக்ஸ்ட் क्वेश्चन 33 பில்லிங் ப்ரொவைடர் ஆர்கனைசேஷன் நேம். இதுக்கு என்ன கீ பண்ணுவீங்க? கான்ட்ராக்ட் ஹாஸ்டல் வெரி குட். கான்ட்ராக்ட் ஹோஸ்டா கண்ட்ரி ஃபயர் ப்ரொடெக்ஷன் டிஸ்ட்ரிக்ட் கீ பண்ணுவோம். ஓகேவா? புரியுதா? இப்போ 33லயும் ரெண்டு क्वेश्चन கேட்பான். ஃபர்ஸ்ட் ப்ரொவைடர் ஃபுல் நேம் கேட்பான், தென் ப்ரொவைடர் ஆர்கனைசேஷன் நேம் கேட்பான். இதுல பாருங்க, ப்ரொவைடர் நேம் கொடுத்திருந்தா ப்ரொவைடர் நேம்ல கீ பண்ணுங்க. இங்க நமக்கு ப்ரொவைடர் நேம் தரல, இது ஆர்கனைசேஷன் நேம். சோ ப்ரொவைடர் நேம் blank-ஆ விட்டுட்டு ஆர்கனைசேஷன் நேம்ல இதை கீ பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பில்லிங் ப்ரொவைடர் அட்ரஸ் PO box 8845 இது ஃபுல்லாவே அட்ரஸ் தான். எஸ் மேம். ஓகேவா? அட்ரஸ் எதர் நம்பர் ஆர் PO பாக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிருந்தேன் இல்லையா, இங்க PO பாக்ஸ்ல இருக்கு பாருங்க, போஸ்ட் பாக்ஸ். இது ஃபுல்லாவே கீ பண்ணணும். PO பாக்ஸ் 888451. தென் பில்லிங் சிட்டி
லாஸ் ஏஞ்சலஸ். ஓகேங்களா? பில்லிங் ஸ்டேட் CA மேம். CA. வெரி குட். ஜிப் கோட் 90088 மேம். ஜிப் எக்ஸ்டென்ஷன் 8451 மேம். வெரி குட், வெரி குட். ஃபோன் நம்பர் 833 இல்லையா? இங்கதான் ஃபோன் நம்பர் இங்க இருக்கும். Yes, 833-532-2232. No special characters. இந்த 10 digit number மட்டும் கீப் பண்ணா போதும். Then 33A NPN கேட்டா இந்த 10 digit number, 33B PIN நம்பர்னு கேட்டா இந்த நம்பரை கீப் பண்ண போறோம். அவ்வளவுதான், சிம்பிள். 33 பாக்ஸ்மே முடிச்சிட்டோம். இப்போ இது வரைக்கும் அதுக்காக ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். நான் அகைன் ரிப்பீட் பண்றேன் அந்த பாக்ஸ். நோ டவுட் மேம். ஆமா ஆமா, பிஓஸ் இதுதான் அட்ரஸே. நான் சொல்றது என்னன்னா, அட்ரஸ் எய்தர் இந்த மாதிரி டோர் நம்பர், இந்த மாதிரி நம்பர்ல ஸ்டார்ட் ஆகும், இல்லைன்னா பிஓ பாக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். அது ஃபுல்லாவே அட்ரஸ் தான். பிஓ பாக்ஸ் 888-451 ஃபுல்லா கீப் பண்ணணும். ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட்ஸ்? நோ மேம். ஓகே ஓகே, வெரி சிம்பிள். எல்லாமே இமேஜ் வேல்யூ. இமேஜ்ல எப்படி இருக்கோ அந்த பாக்ஸ்க்கு நேரா என்ன ஆன்சர் இருக்கோ அதை அப்படியே கீப் பண்ணுங்க. ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்ல மட்டும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. மற்ற எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நான் சொன்ன அந்தந்த சின்ன சின்ன நோட்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார்ம் கரெக்டா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபார்ம் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஃபார்ம் வந்து யூபி ஃபார்ம், யூனிஃபார்ம் பில்லிங் ஃபார்ம். ஸோ இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் ஃபார்ம் வந்து யூபி ஃபார்ம்னு தான் சொல்ல முடியும். யூபி ஃபார்ம்ல பெருசா ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அந்த பாக்ஸ்ல எய்தர் அட்ரஸ் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க, அதை செப்பரேட் பண்ணி கீப் பண்ண போறீங்க. அப்பலன்னா அந்த கொஸ்டின் நம்பருக்கு நேரா ஆன்சர் இருக்கும், அதை அப்படியே எடுத்து கீப் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும் யூபி ஃபார்ம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 1 and 2 பார்ப்போம். கொஸ்டின் பார்த்தாலே புரியும் உங்களுக்கு. இங்க பாருங்க, நேம், அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், ஜிப் கோட், ஜிப் எக்ஸ்டென்ஷன், ஃபோன் நம்பர் கேட்பாங்க. அதே தான் 2லயும். கொஸ்டின் இப்படிதான் இருக்கும். இப்போ பாருங்க, பாக்ஸ் நம்பர் 1 இது, பாக்ஸ் நம்பர் 2 இது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 1 ப்ரொவைடர் நேம். ஓகேவா? ஸோ பாக்ஸ் நம்பர் 1ல கேம்பிரிட்ஜ் பப்ளிக் ஹெல்த்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுதான் ப்ரொவைடர் நேம். யூபி ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நோ ரூல்ஸ்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இதுல ப்ரொவைடர் நேம், ஆர்கனைசேஷன் நேம்லாம் கொஸ்டின் தனியா வராது. ஒரே கொஸ்டின் ப்ரொவைடர் நேம்னு கேட்பாங்க. இங்க மேல என்ன இருக்கோ அதை அப்படியே கீப் பண்ணலாம். அது இதர் ப்ரொவைடர் நேமா இருந்தாலும் சரி, ஆர்கனைசேஷன் நேமா இருந்தாலும் சரி. இது ஒன்லி ஃபார் யூபி ஃபார்முக்கு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார்ம்ல ப்ரொவைடர் நேம்னா அதுல ப்ரொவைடர் நேம் தான் இருக்கணும், ஆர்கனைசேஷன் நேம்னா ஆர்கனைசேஷன் நேம் தான் இருக்கணும். அதை மாத்தக்கூடாது. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம யூபி பார்த்துட்டு இருக்கோம். யூபில ப்ரொவைடர் நேம்னு கேட்டா கேம்பிரிட்ஜ் பப்ளிக் ஹெல்த் தாராளமா கீப் பண்ணலாம். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. எஸ், கரெக்டா இருக்கு. கரெக்டா இருந்தா மவுஸ் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொஸ்டின் கிளிக் பண்ணணும். 1 ப்ரொவைடர் ஃபோன் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஃபோன் நம்பர் கேக்குறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல ஃபோன் நம்பர் சொல்லுங்க பாப்போம். 002139110 blank தான் மேம். வெரி குட், blank. ஓகேங்களா? ஸோ நீங்க சொன்னது எல்லாரும் பண்ற காமன் மிஸ்டேக். 9 டிஜிட் நம்பர்ல இருக்கே, இதை ஃபோன் நம்பர்ல எடுத்து கீப் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அவங்களே இதை டைப் பண்ணி கூட கொடுத்துருப்பாங்க. நீங்க அப்ப என்ன பண்ணணும்னா பேக் ஸ்பேஸ் பண்ணி டெலீட் பண்ணிடணும். இது அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், 02139 ஜிப் கோட், 1047 ஜிப் எக்ஸ்டென்ஷன். ஃபோன் நம்பர்னு கேட்டா கீழே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபோன் நம்பர் நமக்கு தரல, அதனால ஃபோன் நம்பர் blank. ஆன்சர் கரெக்டா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் செக் பண்ணுங்க. 2 பே டு ப்ரொவைடர் நேம். ஸோ செகண்ட்ல ப்ரொவைடர் நேம்னா கேம்பிரிட்ஜ் பப்ளிக் ஹெல்த். இந்த கொஸ்டினை கிளிக் பண்ணி கேம்பிரிட்ஜ் பப்ளிக் ஹெல்த் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 2 பே டு ப்ரொவைடர் ஜிப் எக்ஸ்டென்ஷன். ஸோ செகண்ட் பாக்ஸ் பாருங்க, ஜிப் கோட் கொடுத்துருக்காங்க. ஜிப் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்களா? மேம் கொடுக்கல. ஸோ blank. ஓகேங்களா? ஸோ 2 மென்ஷனும் blank. 4 கொஸ்டினுமே செக் பண்ணிட்டோம். இப்போ ஆல்ட் என்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபார்முக்கு போயிடலாம். ஓகேவா? 1 and 2 கிளியரா? யா மேம். இஃப் இன்கேஸ் இது எல்லாமே ஒயிட்ல கேட்டிருந்தாங்கன்னா எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணணும். அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட் எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர் பண்ணணும். இல்ல இந்த மாதிரி எவ்வளவு ஒயிட் கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணா போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 3Aல இருந்து 6 வரைக்கும் கேட்பாங்க. இப்போ 3A பேஷண்ட் கண்ட்ரோல் நம்பர்னு கேட்பாங்க. இதுதான் மேல இருக்கிறது கீப் பண்ணுங்க. தென் 3B, பினா இதுதான் பி பாக்ஸ். 00013707444 கீப் பண்ணுங்க. தென் 4 டைப் ஆஃப் பில்லுன்னு கேட்டா 0131. 5 ஃபெடரல் டாக்ஸ் நம்பர்னா இங்க இருக்கு பாருங்க, இதுதான் டாக்ஸ் நம்பர். தென் 6ல ஃப்ரம் டேட் 071323. 6ல டூ டேட்னு கேட்டா 071323. ஓகேவா? கிளியரா? அந்த பாக்ஸ்க்கு நேராவே இருக்கும். ரொம்ப சிம்பிளா இருக்கும். 3Aல இருந்து 6 வரைக்கும் ஒன்னா கேட்பாங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து 8ல இருந்து 11 வரைக்கும் கேட்பாங்க. ஸோ 8 பேஷண்ட் நேம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 8 பேஷண்ட் நேமோட ஆன்சர் வந்து எப்பயுமே பில தான் இருக்கும். பட் கொஸ்டின் 8 பேஷண்ட் நேம் தான் வரும். ஆன்சர் வந்து ஸ்மித் கமா ஸ்பேஸ் டெவைன். இமேஜ்ல எப்படி இருக்கோ அப்படியே கீப் பண்ணணும். 8 பேஷண்ட் நேம் ஸ்மித் கமா டெவைன் கீப் பண்ணுங்க. சரி 9th தென் 9A அட்ரஸ் அப்படின்னு கேட்பாங்க. 9A இந்த பாக்ஸ் 92 MSGR பேட்ரிக் ஜே லேடான் வே. தென் 9Bல சிட்டின்னு கேட்பாங்க. டார்ச்செஸ்டர். 9Cல ஸ்டேட் MA. 9Dல ஜிப் கோட் 02124. தென் 9Dலயே ஜிப் எக்ஸ்டென்ஷன் கேட்பாங்க. அது blank. தென் 9E blank. தென் 10 பாருங்க டேட் ஆஃப் பர்த்னு கேட்டா 06151976 கீப் பண்ணுங்க. 11ன்னு கேட்டா M. புரியுதா? அந்த பாக்ஸ் ஆன்சர் அப்படியே கீப் பண்ணணும். 8ல இருந்து 11 வரைக்கும் கிளியரா? எஸ் மேம். பண்ணலாம். இப்போ 12 அட்மிஷன் டேட் அப்படின்னு கேட்டா என்ன கீப் பண்ணுவீங்க? 12 அட்மிஷன் டேட். Blank மேம். Blank மேம். வெரி குட். blank. 13 Blank. Blank. வெரி குட். 3 மேம். 3 வெரி குட். 15 1 மேம். 1. 16 Blank. blank. 17 01. 01 புரியுது இல்லையா? ஸோ அந்த பாக்ஸ்க்கு கீழே ஆன்சர் இருக்கும். பிளாங்க்னா அந்த கொஸ்டினை பிளாங்கா விடணும். 3னா அதுல ஆன்சர் 14க்கு நேரா 3, 15க்கு நேரா 1 இருக்கணும், 16க்கு பிளாங்கா இருக்கணும், 17க்கு நேரா 01 இருக்கணும். இது ஃபுல்லா கரெக்டா இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டினா கிளிக் பண்ணி செக் பண்ண வேண்டியதுதான் நம்மளோட ஒர்க். தப்பா இருந்தா ரீஎடிட் பண்ணுங்க. கரெக்டா இருந்ததுன்னா எல்லாமே செக் பண்ணிட்டு ஆல்ட் என்டர் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ தென் 18ல இருந்து 29th வரைக்கும் கேட்பாங்க. அப்ப பார்த்தாலே தெரியுது எல்லாமே blank. ஸோ இப்படி இருந்தா எப்படி? ஜஸ்ட் 18ல இருந்து 23rd வரைக்கும் 29th வரைக்கும் இருக்கிற எல்லா ஒயிட் கொஸ்டினுக்கு நேராவும் blank-ன்னு இருக்கான்னு பார்த்துட்டு ஆல்ட் என்டர். இதோ இங்க இருக்கு பாருங்க. இப்ப இதுதான் 18th கொஸ்டின். இந்த 18 எங்க இருக்குன்றத அவங்களே ஹைலைட் பண்ணிருப்பாங்க. பார்த்தாலே தெரியுது எல்லாமே blank-ன்ட்டு. ஸோ என்ன பண்ணணும்? 18ல இருந்து 28 வரைக்கும் இருக்கிற எல்லா கொஸ்டினுக்கு நேராவும் blank-ன்னு மென்ஷன் ஆயிருக்கான்னு பாருங்க. எஸ், ஆன்சர் கரெக்டா இருக்கு. ஜஸ்ட் ஆல்ட் என்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபார்முக்கு போயிடுங்க. இந்த மாதிரி யூபி ஃபார்ம் ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 31ல இருந்து 36 பார்க்க போறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஏபின்னு 2 லைன் இருக்கு. கொஸ்டின் எப்படி வரும்னு பாத்துக்கோங்க. 31A அக்கரன்ஸ் கோட், 31A அக்கரன்ஸ் டேட், அப்புறம் 32A அக்கரன்ஸ் கோட், 32A அக்கரன்ஸ் டேட், 33, 34, 35, 36 கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க அகைன் 31B அக்கரன்ஸ் கோட்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நமக்கு எல்லாமே பாக்ஸ் பை பாக்ஸா தான் வரும். கிளம்ஸ் பண்ணி கேட்க மாட்டான். ஸோ ஒர்க் பண்ண ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ ஜஸ்ட் பாக்குறோம் 31ல இருந்து 36 வரைக்கும் எதுக்குமே ஆன்சர் இல்லை, எல்லாமே பிளாங்கா இருக்கு. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த ஃபார்ம் வந்துச்சு அப்படின்னா 31ல இருந்து 36 வரைக்கும் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி எல்லாம் பிளாங்கா இருக்கான்னு பார்த்துட்டு ஆல்ட் என்டர். இஃப் இன்கேஸ் ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆன்சர் கொடுத்துருந்தா எல்லாத்துக்கும் கீப் பண்ணுங்க. அக்கரன்ஸ் கோடுக்கு ஆன்சர் இங்க இருக்குன்னா அது அக்கரன்ஸ் கோட்ல கீப் பண்ணுங்க. டேட் கொடுத்துருந்தா டேட்ல கீப் பண்ணுங்க. பிளாங்கா இருந்ததுன்னா ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி எல்லாம் பிளாங்கா இருக்கான்னு பார்த்துட்டு ஆல்ட் என்டர். தென் 38. 38 பொறுத்த வரைக்கும் அகைன் இது அட்ரஸ் தான். நேம், அட்ரஸ், மினியாபோலிஸ் சிட்டி, ஸ்டேட் MN, ஜிப் கோட் கொடுத்துருக்கான், ஜிப் எக்ஸ்டென்ஷன் பிளாங்க், ஃபோன் நம்பர் பிளாங்க். அந்தந்த பாக்ஸ்ல அந்தந்த ஆன்சரை கீப் பண்ற வேண்டியதுதான். சிம்பிள். நெக்ஸ்ட் பாருங்க 39 to 41. இப்ப பாருங்க 39A வேல்யூ கோட் அப்படின்னு கேட்டா என்ன கீ பண்ணுவீங்க? 39A வேல்யூ கோட் 52 மேம். வெரி குட். 52. 39A வேல்யூ கோட் அமௌண்ட் 1 ஸ்பேஸ் 00 இமேஜ்ல இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? 1 ஸ்பேஸ் விட்டுருக்கா, ஸ்பேஸ் விடுங்க. இப்போ 40A வேல்யூ கோட் blank. 40. வெரி குட். blank. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் blank தான். பார்த்தாலே தெரியுது. சோ ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினை கிளிக் பண்ணுங்க. 39A கொஸ்டினுக்கு 52, 39A வேல்யூ கோடுக்கு 1 ஸ்பேஸ் 00 இருக்கான்னு செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு மிச்சம் எல்லாமே ஸ்க்ரோல் பண்ணி ஜஸ்ட் பிளாங்கா இருக்கான்னு பார்த்துட்டு ஆல்ட் என்டர். இஃப் இன் கேஸ் நடுவில் நீங்க செக் பண்ணும்போது ஒரு 2 கொஸ்டினுக்கு நேரா பிளாங்க்னு மென்ஷன் பண்ணல அப்படின்னா அங்க வேற ஏதாவது தப்பா கீ பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ பிளாங்க்னு மென்ஷன் பண்ணாத கொஸ்டினை மட்டும் கிளிக் பண்ணி அந்த ஆன்சர் பாக்ஸ்ல என்ன ஆன்சர் அவங்க கொடுத்திருந்தாலும் அதை பேக் ஸ்பேஸ் பண்ணி டெலீட் பண்ணிட்டு என்ட்ரி கீ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிளாங்க் ஆயிடும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே இதெல்லாம் ஈஸியா தான் இருக்கும், புரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 41 வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இப்போ
நோ டவுட் மேம். வெரி குட். சரி, நெக்ஸ்ட் வந்து 42ல இருந்து ஃப்ரம் 48 வரைக்கும் கேட்பாங்க. போன ஃபார்ம்ல நம்ம 6 சர்வீஸ் லைன் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஃபார்ம்ல 22 சர்வீஸ் லைன் நோட் பண்ணிக்கோங்க. சரி, எத்தனாவது சர்வீஸ் லைன் கேட்கறாங்கன்னு பார்த்து ஒர்க் பண்ணணும். நம்ம சர்வீஸ் லைன் 1 வச்சு பார்ப்போம். இப்போ 42 ரெவென்யூ கோட் அப்படின்னு கேட்பாங்க. 42 லைன் 1 கேட்டா 0510. 43 டிஸ்கிரிப்ஷன் கேட்டா கிளினிக். இதை கீ பண்ணுங்க. இப்போ 44 வாங்க. இப்போ 44 ஃபீல்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 44 HCPCS கேட்பாங்க. 44 HCPCS, இது HCPCS பா. 99213 ஸ்பேஸ் 25. HCPCSனா இந்த பாக்ஸ்ல இருக்கிற எல்லாமே HCPCS அப்படியே கீ பண்ணணும். தென் 44 நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்றேன். 44 மாடிஃபயர்னு கேட்பாங்க. 44 மாடிஃபயர் 1 2 3 4ன்னு கேட்பாங்க. 4 மாடிஃபயருமே பிளாங்க். யூபி ஃபார்ம்ல மாடிஃபயர்ஸ்னு ஒண்ணு கிடையாது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 மாடிஃபயருமே பிளாங்க் தான். தென் அதுக்கு அடுத்து 44 ரேட் லைன் அப்படின்னு கேட்பாங்க. ரேட் லைனும் இந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் பிளாங்க். எப்படி சொல்றேன்னா, இந்த ஃபார்ம்ல நமக்கு ரேட் மாதிரி எதுவும் கொடுக்கல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு 130.00 இல்ல 170.00 1100.0 இந்த மாதிரி ரேட் மாதிரி ஏதாவது இருந்தாதான் அது ரேட் லைன். நமக்கு இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ ரேட் லைனும் பிளாங்க். நான் ரேட் லைன் எப்படி இருக்கும் லாஸ்டா ஷோ பண்றேன். 44ல மொத்தம் 3 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் HCPCS, இந்த பாக்ஸ்ல இருக்க எல்லாமே கீ பண்ணுங்க, ஸ்பேஸோட சேர்த்து கீ பண்ணணும். இமேஜ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி. தென் 44 மாடிஃபயர், 4 மாடிஃபயரும் பிளாங்க். 44 ரேட் லைன், ரேட் லைன் கொடுக்கல அதனால பிளாங்க். ஓகேங்களா? இப்போ 45 டேட்னு கேட்டா 071323. 46 யூனிட் 1, 47 டோட்டல் சார்ஜஸ் 13500 அப்படியே கீ பண்ணுங்க. 48 பிளாங்க். இந்த மாதிரி எல்லா கொஸ்டினும் செக் பண்ணிட்டு ஆல் என்டர் கொடுக்கணும். இஃப் இன் கேஸ் இப்போ இந்த ஃபார்ம் பாருங்க. ஓகே, இந்த ஃபார்மே பாருங்க. நமக்கு வந்து 22 லைனுமே கொடுத்துருக்கான். இங்கே தெரியுது சர்வீஸ் லைன் 11 கேட்கறாங்க. 11னா 11 மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும், வேற எதுவும் தப்பா எடுத்து மாத்தி கீ பண்ணக்கூடாது. ஓகேவா? எந்த கொஸ்டின் கேட்கறாங்களோ அதுக்கு ஒர்க் பண்ணுங்க. இப்போ 46 யூனிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 46 இந்த பாக்ஸ், அதுல லைன் 11 பாருங்க. ஆன்சர் வந்து 1. ஸோ இந்த கொஸ்டினை கிளிக் பண்ணி 1ன்னு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒயிட் கொஸ்டின் 47 சார்ஜஸ், இதுதான் 47 பாக்ஸ். லைன் 11ல பாருங்க 165 ஸ்பேஸ் 96, இது கரெக்டா இருக்கான்னு பாருங்க. 48 இங்க பிளாங்க், இங்கேயும் பிளாங்க். இந்த மாதிரி எத்தனாவது லைன் கேட்கறாங்களோ அந்த லைனை ப்ராப்பரா ஒர்க் பண்ணணும். புரியுதா? 42 to 48. இது புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இதுலயே பாருங்க, இன்னும் ஒரே ஒரு இதுதான். இங்க பாருங்க, என்டிசின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? இன் ரேர் கேசஸ் இந்த கொஸ்டின் ஒயிட்ல கேட்பாங்க. என்டிசி கொஸ்டின் ஒயிட்ல கேட்பாங்க. இஃப் இன் கேஸ் இந்த ஒயிட் கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா இந்த என்டிசிக்கு ஆன்சர் எங்க நீங்க பார்க்கணும்னா 42 இந்த டிஸ்கிரிப்ஷன்லயே தான் பார்க்கணும். இப்போ லைன் 3 பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது சர்வீஸ் லைன் 3ன்னு வச்சுக்கோ. இங்க என்டிசி லைன் 3 அப்படின்னு கேட்கறான்னா லைன் 3 பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கான். ஸோ நீங்க என்ன பண்ணணும், 43 டிஸ்கிரிப்ஷனுக்குமே இதே ஆன்சர் தான் கீப் பண்ணணும். இந்த என்டிசி லைன் 3க்குமே இதே ஆன்சர் தான் கீப் பண்ணணும். ஏன்னா என்டிசின்றது இதுதான் ஃபார்மெட். N4ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்குமே இதே ஆன்சர் தான் நீங்க கீப் பண்ணணும். புரிஞ்சதா? இஃப் இன் கேஸ் லைன் 2 ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ லைன் 2ல 43 டிஸ்கிரிப்ஷன் கேட்கறா, ஃபார்மசி கீப் பண்ணிடுவீங்க. அதே லைன் 2ல என்டிசி கேட்கறான். லைன் 2க்கும் நமக்கு என்டிசி கொடுக்கல, ஏன்னா இங்க N4ல இருந்து ஸ்டார்ட் ஆகல. ஸோ லைன் 2வோட என்டிசி பிளாங்க் தான். புரிஞ்சதா? இந்த மாதிரி என்டிசி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 43க்கும் அதே தான் கீப் பண்ணணும், என்டிசிக்கும் அதே தான் கீப் பண்ணணும். என்டிசி கொடுத்துருந்தா மட்டும். ஓகேவா கைஸ்? இது புரிஞ்சதா? ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். நோ டவுட் மேம். வெரி குட். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் வந்து 50 to 55. இப்போ 50A பேயர் நேம் அப்படின்னு கேட்டா பூன் சாப்மன் பாக்ஸ் 9201 கீப் பண்ணுங்க. 51A ஆன்சருக்கு, 52Aக்கு Y, 53Aக்கும் Y. அதுக்கப்புறம் பாருங்க எல்லாமே பிளாங்கா இருக்கு. ஸோ 4 கொஸ்டின்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு கீழே இருக்கிற எல்லாமே ஸ்க்ரோல் பண்ணி பிளாங்கா இருக்கான்னு பார்த்துட்டு ஆல் டென்டர். இப்போ 54Aக்கு பிளாங்க், 55A பிளாங்க், 50B பிளாங்க். இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டின் நம்பருக்கு நேரம் என்ன இருக்கோ அதுக்கு ஆன்சர் வந்து ஒர்க் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 56, 57. 56 NPIனா இந்த 10 டிஜிட் நம்பரை கீ பண்ணுங்க. 57A பிளாங்க், B பிளாங்க், C பிளாங்க். 57 பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிளாங்க் தான். அதேதான் 58ல இருந்து 62 வரைக்கும். 58 ஏன்னு கேட்டா குஸ்மன் கமா சில்வியா.
59A 18, 60A ஆன்சருக்கு செக் பண்ணுங்க. 61A பிளாங்கா விடுங்க. 62A ஆன்சர் இருக்கு. இது வரைக்கும் ஒர்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தாலே தெரியுது பிசி எல்லாமே பிளாங்க் தான். ஸோ 62A வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு ஒன்னொன்னும் கிளிக் பண்ணி செக் பண்ணிட்டு தென் அதுக்கு கீழே எல்லாமே ஸ்க்ரோல் பண்ணி ஜஸ்ட் பிளாங்கா இருக்கான்னு பார்த்துட்டு ஆல்ட் என்டர். தென் 63Aக்கு வந்து S1448015 கீ பண்ணுங்க. 64A blank, 65A blank, அதே தான் 63B எல்லாமே அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாமே blank தான். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அந்த கொஸ்டினை கிளிக் பண்ணி ஆன்சர் இருந்தா கீ பண்ணுங்க, பிளாங்க்னா பிளாங்கா விட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 66 and 67 இதை கொஞ்சம் ப்ராப்பரா லிசன் பண்ணுங்க. இதுதான் ஃபார்மெட். 66 டிஎக்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் வந்து இங்க இருக்கும், 0ன்னு கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் இங்க இருக்கும். சரி, இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து 67 பாக்ஸ் நம்பர். இது 67 இந்த ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது 1 2 3 4 டோட்டலா Q 17ஓட முடியும். 67 1 2 3 4 17ஓட முடியும். இதுதான் ஃபார்மேட். அவங்க மென்ஷன்லாம் பண்ண மாட்டாங்க. இது 67th பாக்ஸ், இது பாக்ஸ் நம்பர் 1 2 3 நம்ம தான் அசியூம் பண்ணிக்கணும். இந்த 67 பாக்ஸ் ஜூம் பண்ணா புரியும் உங்களுக்கு. இதை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க. லெஃப்ட் சைட்ல ஒரு பெரிய பாக்ஸ், ரைட் சைட்ல ஒரு குட்டி ஏரியா. இதுக்கு மீனிங் என்னன்னா 67 கொஸ்டின் நம்பர்ல 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு லெஃப்ட் சைட், செகண்ட் கொஸ்டினுக்கு ரைட் சைட். கொஸ்டின் எப்படி இருக்கும் நான் சொல்றேன், ஆன்சர் எப்படி பண்றதுன்னு. 67ல 2 கொஸ்டின் கேட்பாங்க, 1ல 2 கொஸ்டின், 2ல 2, 3ல 2, அந்த மாதிரி 17 2 கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டின் பாருங்க. 67 டிஎக்ஸ் இண்டிகேட்டர். தென் 67ல 2 கொஸ்டின், பிரின்சிபல் டயக்னோசிஸ் ஒன்று, 67 பிஓஏ ஒன்று. தென் 1ல 2 கொஸ்டின், அதர் டயக் 1 பிஓஏ 1, 2ல 2, 3ல 2, இந்த மாதிரி 17 வரைக்கும் 2 கொஸ்டினா தான் கேட்பாங்க. ஸோ இதுக்கு எப்படி ஒர்க் பண்றது அப்படின்னா 66க்கு ஆன்சர் வந்து கீழே இருக்கும், 0 கீ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் 67ஆ, ஸோ 67 பிரின்சிபல் டயாகோடுன்னு கேட்டாங்கன்னா J189. தென் 67 POA அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் Y. 67க்கு அப்புறம் இது பாக்ஸ் நம்பர் 1ஆ, ஸோ அதர் டயாகோட் 1ன்னு கேட்பாங்க, I4892. POA 1ன்னு கேட்டா ஆன்சர் Y. இதே மாதிரி தான் அதர் டயாக் 2 3 4 17 வரைக்கும் கேட்பாங்க. எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே இப்படிதான் ரிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கும், செகண்ட் கொஸ்டினுக்கு அந்த பாக்ஸ்லயே ரைட் சைட்ல இருக்கும் ஆன்சர். 66 67 புரிஞ்சதா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 74 பிரின்சிபல் ப்ரொசீஜர் கோட் தனியா கேட்பாங்க, 74 பிரின்சிபல் ப்ரொசீஜர் டேட். தென் 74A அதர் ப்ரொசீஜர் கோட், 74A அதர் ப்ரொசீஜர் டேட். அதேதான் 74B அதர் ப்ரொசீஜர் கோட், அதர் ப்ரொசீஜர் டேட். அந்த மாதிரி CDE வரைக்கும் கொஸ்டின்ஸ் வரும். பார்த்தாலே தெரியுது எல்லாமே பிளாங்கா இருக்கு. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணணும், 74 கொஸ்டின் நம்பர்ல இருக்கிற எல்லா கொஸ்டினும் ஸ்க்ரோல் பண்ணி பிளாங்கா இருக்கான்னு பார்த்துட்டு ஆல்ட் என்டர். இஃப் இன்கேஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுத்துருக்கான்னா இப்போ 74A பிரின்சிபல் ப்ரொசீஜர் கோடை கிளிக் பண்ணி இந்த பாக்ஸ்ல என்ன ஆன்சர் இருக்கோ அதை கீ பண்ணுங்க. டேட்டா கிளிக் பண்ணி என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதை கீ பண்ணணும். பிளாங்கா இருந்தா ஜஸ்ட் ஓவர்வியூவா எல்லாமே பிளாங்கா இருக்கான்னு பார்த்துட்டு ஆல்ட் என்டர். தென் 78 6ல இருந்து 79 வரைக்கும் இப்போ பாருங்க, அட்டன் நம்பரை கீ பண்ணுங்க. தென் அட்டெண்டிங் குவால், குவால் இங்கே பிளாங்க். தென் ஐடி இது பிளாங்க். லாஸ்ட் நேம்னு கேட்டா சுவாமிநாத், ஃபர்ஸ்ட் நேம்னு கேட்டா தீபக்னு கீ பண்ணணும். இன் ரேர் கேசஸ் எப்பயாவது ஃபுல் நேம்னு கேட்டாங்கன்னா இது அப்படியே நீங்க கீ பண்ணணும், ஃபார்மேட்டை மாத்தக்கூடாது. சுவாமிநாத் தீபக்னு கீ பண்ணணும். தென் 77 NPI ஆன்சர் இருக்கு, கீ பண்ணுங்க. 77 குவால் பிளாங்க், 77 ஐடி பிளாங்க். லாஸ்ட் நேம்னா சுவாமிநாத், ஃபர்ஸ்ட் நேம்னா தீபக், ஃபுல் நேம்னா சுவாமிநாத். இது எதுக்குமே ஆன்சர் இல்லை. ஸோ 78 கொஸ்டின் நம்பர்ல கேட்டிருக்க எல்லா கொஸ்டினும் பிளாங்க், 79 கொஸ்டின்ல கேட்டிருக்க எல்லா கொஸ்டின் நம்பரும் பிளாங்க். இந்த மாதிரி ஆன்சர் கொடுத்துருந்தா கீ பண்ணுங்க, கொடுக்கலன்னா கொடுக்காதது எல்லாத்தையும் பிளாங்கா விடுங்க. ஒரு கொஸ்டினா கிளிக் பண்ணி செக் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ணா கூட கண்டிப்பா அது எரர்ல வந்து காமிக்கும், குவாலிட்டி எரர்ல காமிக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 80 ரிமார்க்ஸ். கொஸ்டின் எப்படி வரும்னு காமிக்கிறேன். இங்க இருக்கு பாருங்க. ஸோ கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 80 ரிமார்க்ஸ். பட் நமக்கு ஃபார்ம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் இல்லாம கேட்பாங்க. கொஸ்டின் நம்பரோட ஸ்டார்ட் ஆகாது, வெறும் ரிமார்க்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க, யூபி ஃபார்ம்ல இந்த ஒரு கொஸ்டின் நம்பர் இல்லாம தான் கேட்பாங்க.
ஒன்லி ரிமார்க்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஃபார்ம்ல ஆன்சர் இருந்ததுன்னா இங்க என்ன ஆன்சர் இருக்கோ அதே ஆன்சர் அந்த ஆன்சர் பாக்ஸ்ல இருக்கணும். இங்க பிளாங்க்னா இங்கேயும் பிளாங்கா இருக்கும். 80 ரிமார்க்ஸ் செக் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் இல்லையேன்னு ஸ்கிப் பண்ணக்கூடாது. கண்டிப்பா இந்த ரிமார்க்ஸ் இப்படி கேட்டாங்கன்னா 80th ஃபார்ம் செக் பண்ணிட்டு ஒர்க் பண்ணணும். தென் லாஸ்ட் கொஸ்டின் 81. கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா 81 CCA குவால் அப்படின்னு கேட்பாங்க. குவால் 2 டிஜிட் கேரக்டர் இல்லையா, ஆன்சர் வந்து B3. தென் 81 CCA ஓட டாக்ஸானமி கோட் 1. இது டாக்ஸானமி கோட் 1. 81 CCA டாக்ஸானமி கோட் 2 blank. தென் 81 B ஓட குவால் blank, டாக்ஸானமி கோட் 1 blank, டாக்ஸானமி கோட் 2 blank. அதேதான் C-க்கும் D-க்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் ஒர்க் பண்ணிட்டு கீழே இருக்கிறதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி பிளாங்கா இருக்கான்னு பார்த்துட்டு ஆல் 10. ஓகேவா கைஸ்? யூபி ஃபார்மோட 81மே கம்ப்ளீட்டட். இப்போ வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். நோ டவுட் மேம். ஓகே, இன்னும் 2-3 அப்டேட் தான் முடிச்சுட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபார்ம் பாருங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் ஃபார்ம் ஒர்க் பண்ண போற ஃபார்ம். ஒயிட் கொஸ்டின் இருக்கு. இதுல ஒயிட் கொஸ்டின்ல கொஸ்டின் நம்பர் கொடுத்துருக்காங்களா மேம்? எல்லாமே 111 கொடுத்திருக்காங்க மேம். 1ன்றது கொஸ்டின் நம்பர் இல்லடா, 1ன்றது சீரியல் நம்பர். கொஸ்டின் நம்பர் எப்படி இருக்கும்னா இங்க இருக்கு பாருங்க, இதுதான் கொஸ்டின் நம்பர். ஓகேவா? சோ இந்த மாதிரி கொஸ்டின் நம்பர் கொடுக்கல அப்படின்னா ஜஸ்ட் ஆல்ட் என்டர். நோட் பண்ணிக்கோங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார்ம் ஆர் யூபி ஃபார்ம் கொடுத்து கொஸ்டின் நம்பரோட கொடுக்கலன்னா ஆல்ட் என்டர். எதுவும் செக் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஆல்ட் என்டர். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஃபார்ம்லாம் வந்துச்சுன்னா இது எதையும் செக் பண்ண வேண்டாம். இது எல்லாத்துக்குமே ஜஸ்ட் ஆல்ட் என்டர் கொடுத்துருங்க. இதெல்லாம் ரிஜெக்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம். இதெல்லாம் நீங்க எதுவும் செக் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஆல்ட் என்டர் கொடுத்து நெக்ஸ்ட் ஃபார்ம் போயிடுங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த ஃபார்ம்ல, ஜஸ்ட் ஆல்ட் என்டர். ஓகேவா? நான் சொன்ன 2 ஃபார்ம் மட்டும் செக் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் யூபி ஃபார்ம் 33 பாக்ஸ் நம்பரோட முடியும், 81 பாக்ஸ் நம்பரோட முடியும். கொஸ்டின் நம்பரோட கேட்டாங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஒயிட் கொஸ்டின் சிங்கிளா கிளிக் பண்ணி செக் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஓகேவா? இப்படி பண்ணா மட்டும்தான் குவாலிட்டி வந்து 98%க்கு அபோவ் வரும் உங்களுக்கு. ஸோ கைஸ் கிளியர்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ டவுட்ஸ் மேம். ஓகே ஃபைன். ஸோ ட்ரைனிங் முடிஞ்சிச்சு. உங்க சார்கிட்டயும் இல்ல மேம்கிட்டயும் ட்ரைனிங் கம்ப்ளீட்டட் அப்படின்னு டெக்ஸ்ட் போட்டுருங்க. யா ஓகே மேம். ஓகேங்க. ஓகே ஓகே சார், ட்ரைனிங் முடிஞ்சிடுச்சு சார். ஓகே, சரி நீங்க எல்லாம் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நீங்க ட்ரைனிங் முடிஞ்சிச்சுன்னு அப்டேட் பண்ணிடுங்க. ஓகே, thank you ma'am. Thank you so much. Welcome. Okay ma'am. Welcome.